119 சங்கீதம் 111 வசனமும் 112 வசனம், இந்த 2 வசனங்களை நாம் வாசிக்க போகிறோம். இன்றைக்கு ஆண்டவர் இந்த வசனத்தின் ஊடாக நமக்கு தேவன் கற்றுக் கொடுக்கிற ஆசீர்வாதமான சத்தியங்களை நாம் அறிந்து கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். இணைந்து வாசிப்போமா? 111 வசனத்தையும் 112 வசனத்தையும் நாம் இணைந்து வாசிப்போம். உம்முடைய சாட்சிகளை நித்திய சுதந்திரம் ஆக்கி கொண்டிருக்கிறேன், அவைகள் என் இருதயத்தின் மகிழ்ச்சி, முடிவு பரியந்தம் இடைவிடாமல் உம்முடைய பிரமாணங்களின்படி செய்ய என் இருதயத்தை சாய்த்தேன். மறுபடியும் வாசிப்போமே, இணைந்து எல்லாரும் வாசிக்கணும். இணைந்து உம்முடைய சாட்சிகளை நித்திய சுதந்திரமாக்கி கொண்டிருக்கிறேன், அவைகளே என் இருதயத்தின் மகிழ்ச்சி, முடிவு பரியந்தம் இடைவிடாமல் உம்முடைய பிரமாணங்களின்படி செய்ய என் இருதயத்தை சாய்த்தேன். இங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறார், எப்படி கர்த்தருடைய சுதந்திரத்தை சுதந்தரிக்க எனக்கு அவர் உதவி செய்கிறார், என்னை எப்படி சுதந்திரவாளியாய் கர்த்தர் மாற்றுகிறார், அதை தான் இங்கே பொருள்படுத்தி ரொம்ப அற்புதமாக சொல்கிறார். நம்ம ஒவ்வொருவரையும் கிறிஸ்துவுக்குள்ளான சுதந்திரவாளியாக கர்த்தர் வச்சிருக்கிறார். கையை உயர்த்தி சொல்லுங்க, என்னவா வச்சிருக்கிறாரு? கிறிஸ்துவுக்குள்ள கிறிஸ்துவின் சுதந்திரவாளியாக கர்த்தர் என்ன பண்ணியிருக்காரு வச்சு. நான் ஒரு அனாதை கிடையாது, ஒன்றும் இல்லாதவன் கிடையாது. நல்லா நீங்கள் விளங்கி கொள்ளணும். கிறிஸ்தவனா ஒன்றும் இல்லாதவங்க அப்படின்னு உலகம் அப்படி தான் பார்க்குது பாருங்க. ஆனால் கிறிஸ்தவ மக்களை கிறிஸ்துவுக்குள்ள ஆண்டவர் என்னை சுதந்திரவாளியாய் வைத்திருக்கிறார். கையை வைத்து சொல்லுங்க, கிறிஸ்துவுக்குள்ள என்னென்னவா வைத்திருக்கிறாரு? என்ன இந்த 2 வசனத்தில் சங்கீதக்காரன் சொல்கிறான்றத ஒரு ஃப்ரேம் மாதிரி சொல்கிறேன் பாருங்க. அதை எவ்வளோ தியானிக்க முடியுமோ இன்னைக்கு உங்களுக்கு நான் அதை காண்பிக்க விரும்புகிறேன். சங்கீதக்காரன் சொல்கிறான், எப்படி என்ன ஆண்டவர் அவருடைய ஆசீர்வாதத்துக்கும் அவர் எனக்காக செய்து முடித்திருக்கிற எல்லாவற்றுக்கும் என்னை எப்படி சுதந்திரவாளியாக ஆக்குறாரு, இந்த சுதந்திரம் குறியவனா என்னை எப்படி ஆக்குறாரு. 2வது சொல்கிறாரு, எப்படி இந்த சுதந்திரத்துக்கு சுதந்திரவாளியாக நான் மாறுகிறேன். 3வது, இந்த சுதந்திரத்துக்கு சுதந்திரவாளியாக ஆகிறதுக்கான வழி என்ன. இந்த சுதந்திரத்துக்கு சுதந்திரவாளியாக நான் மாறுறதுனால என்னுடைய வாழ்க்கைக்குள்ள ஒரு சந்தோஷம் வருது. 5வது சொல்றாரு, இந்த சுதந்திரத்துக்கு சுதந்திரவாளியாய் மாறி அந்த சுதந்திரம் எனக்கு சந்தோஷத்தை கொடுக்குது, அதை நான் தொடர்ந்தேச்சியாய் கர்த்தர் என்னை எதற்காக அழைத்திருக்கிறாரோ, என்னை இந்த சுதந்திரத்துக்கு சுதந்திரவாளியாய் என்னை எதற்காக அழைத்திருக்கிறாரோ அதை நான் தொடர்ந்து செய்ய தேவன் எனக்கு கொடுக்கும் இந்த சுதந்திர அனுபவம். எப்படிப்பட்ட நிலையில் அந்த காரியத்தை கர்த்தருக்கு மகிமையாக என் வாழ்க்கையை செய்ய கர்த்தர் உதவி செய்கிறாரு. முதலாவது நம்ம அறிந்து கொள்ள வேண்டியது, நம்மளை கர்த்தர் சுதந்திரவாளியாக கர்த்தர் வச்சிருக்கிறார். கையை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தர் நம்மளை என்ன வச்சிருக்கிறாரு? நமக்கு ஒரு பெரிய ஒரு நன்மை பாருங்க. ஒரு தகப்பனுக்கு நிறைய சொத்து இருக்குன்னா அந்த சொத்தை தம் பிள்ளைகளுக்கு கொடுக்கும்போது அந்த பிள்ளைகள் என்னவா மாறுறார்கள்? சுதந்திரவாளியாய் மாறுகிறார்கள். ஆவிக்குரிய தொடர்புகளில் நாம் இந்த சத்தியங்களை கவனிக்கும் போது, இயேசு கிறிஸ்து மனுஷனுக்காக மனுஷனுடைய வாழ்க்கையை சரி பண்ண கல்வாரி சிலுவையில் தம்முடைய ஜீவனை கொடுத்து மனுஷனுடைய வாழ்க்கையில் இருக்கிற பாவத்தை நிவர்த்தி செய்யக்கூடிய பரிகாரமாய் மாறி மனுஷனுடைய வாழ்க்கையை மூடிக்கொண்டிருந்த சாபத்தை நீக்கி அவருடைய ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்காக நம்முடைய வாழ்க்கையில் மீட்பெல்லாம் ஆண்டவர் உண்டாக்கி இப்போ சொல்றாரு, நீ கிறிஸ்துவுக்குள்ள சுதந்திரவாளியா இருக்கிற. எப்படிப்பட்ட சுதந்திரவாளியா இருக்கிறனா, கிறிஸ்துவுக்குரியதெல்லாம் என்னுடையதாய் மாறுகிறது. கையை வைத்து சொல்லுங்க, கிறிஸ்துவுக்குரியதெல்லாம் என்னுடையதாய் மாறுற சுதந்திரவாளியா கர்த்தர் வச்சிருக்கிறாரு. அப்போ நான் கிறிஸ்துவுக்குள்ள எப்படி இருக்கிறேன்னா, தரித்திரம் பிடிச்சவனா இல்ல, ஐஸ்வர்யவானா இருக்கிறேன். கையை வைத்து சொல்லுங்க, நான் எப்படி இருக்கிறேன் கிறிஸ்துவுக்குள்ள. உங்க பக்கத்தில் உட்கார்ந்துருக்கிற ஒரு யாருன்னா பெரிய மல்டி மில்லியனியர். யாரு இவங்களா? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கிறிஸ்துவுக்குள்ள நீங்களும் நானும் ஐஸ்வர்யவான்களாக இருக்கிறோம். ஐஸ்வர்யவான நம்ம ஊர் பாஷையில் சொன்னா மல்டி மில்லியனியர். அப்போ தானே தூங்குறதெல்லாம் கொஞ்சம் என்ன பாஸ்டர் ஏதோ மல்டி மில்லியனியர்ன்றாரு. கிறிஸ்துவுக்குள்ள நம்ம பார்க்கறதுக்கு ஒரு வேலை அப்படி இல்லாமல் இருக்கலாம். நம்ம எப்பவுமே நம்மளை ரொம்ப பெருசாக காட்டிக்க மாட்டோம் பாருங்க, சாதாரணமாக தான் இருப்போம். ஆனால் கிறிஸ்துவுக்குள்ள
நல்லா கவனிச்சு பாருங்க, தேவனுடைய ஆசீர்வாதம் எல்லாம் இந்த தேவனுடைய வார்த்தையில் இருக்கு. இந்த தேவனுடைய வார்த்தை கிறிஸ்துவுக்குள்ள இருக்கு. கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறாரு, நான் அவருக்குள்ள இருக்கிறேன். ஆகவே கிறிஸ்துவுக்குரியதெல்லாம் எனக்குரியதா மாறக்கூடிய சுதந்திரவாளியா என்ன கர்த்தர் ஆக்குறாரு. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருக்கும்போது அந்த கிறிஸ்து அவனுக்காக செய்த எல்லாவற்றையும் அவன் அனுபவிக்கக்கூடிய ஒரு சுதந்திரவாளி அவனை மாத்துறாரு. இதை விளங்கி கொள்ளாத ஒரு கிறிஸ்தவனா நான் வாழும்போது, தோல்வி வரும்போது, கஷ்டங்கள் வரும்போது, அல்லது வாழ்க்கையின் சவாலுக்குள்ள போகும்போது நான் மறந்துடுறேன் என்னை யாருக்குள்ள சுதந்திரவாளியா கடவுள் வைத்திருக்கிறார் என்பதை மறக்கும் போது பிசாசு என் வாழ்க்கையை ஜெயிக்கிறதுக்கு நான் இடம் கொடுத்துடுறேன். நல்ல கவனிங்க கர்த்தருடைய பிள்ளைகளே. அதுதான் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் என்ன தெரியும்னா, இங்கே சங்கீதக்காரன் எப்படி சொல்றான் பாருங்க, உம்முடைய சாட்சிகளை நித்திய சுதந்திரம் ஆக்கி கொண்டு இருக்கிறேன். சந்தேகத்தில் சொல்லாம, உம்முடைய சாட்சிகள், உம்முடைய வசனம் ஆண்டவரே எனக்கு ஒன்றை நிரூபிக்குது. என்னன்னா, நான் கிறிஸ்துவுக்குள்ள சுதந்திரவாளியா இருக்கிறேன். கையை உயர்த்தி சொல்லுங்க, நான் என்னவா இருக்கிறேன்? கிறிஸ்துவுக்குள்ள. இந்த சுதந்திரவாளியா இருப்பதுக்காக தேவன் ஏற்கனவே நம்மளை முன் குறித்திருக்கிறாரா, முன் ஏற்பாடு செய்திருக்கிறாரா. பாருங்க, சில வசனங்களை உங்களுக்கு காண்பித்தாதான் இந்த வசனம் எவ்வளவு அருமையா சொல்ல பாருங்க. உம்முடைய சாட்சிகளை நித்திய சுதந்திரமாக்கி கொண்டு இருக்கிறேன், அவைகளே என் இருதயத்தின். இது எனக்கு தெரிஞ்சுச்சுன்னா நான் ஒவ்வொரு நாளும் சோகம் மூஞ்சோட வாழ மாட்டேன், சோகமா வாழ மாட்டேன். ஒவ்வொரு நாளும் நான் களி கூற முடியும். ஏன்னா என் கிறிஸ்துவுக்குள்ள எனக்கான சகல பரிபூரணத்தையும் அவர் வச்சிருக்கார். கையை சொல்லுங்க, கிறிஸ்துவுக்குள்ள எனக்கு சகல ஆறுதல் வேண்டிய நேரத்தில் ஆறுதலை கொடுப்பாரு, பலன் வேண்டிய நேரத்தில் பலனை கொடுப்பாரு, என்ன தைரியம் வேண்டிய நேரத்தில் தைரியத்தை கொடுப்பார், சந்தோஷம் வேண்டிய நேரத்தில் சந்தோஷம். ஏன்னா இதெல்லாம் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கு. கிறிஸ்து எப்படி போராட்டத்தை ஜெயித்திருக்கிறார் அதை நாங்க பார்க்கிறேன். சத்துரு எப்படி ஜெயித்திருக்கிறார் அதை நான் பார்க்க. அந்த சுதந்திரத்துக்கு நான் பங்காளியா இருக்கும் போது, நான் அதுக்குரியவனா இருக்கும் போது, நான் சில போராட்டங்கள் போகும்போது எனக்கு ஒன்று தெரியும், இல்லை என்ன ஜெயிக்க வைத்த அதே ஆண்டவர் நிச்சயமா என்ன செய்யறாரு, கிறிஸ்து ஜெயித்தது போல என்னையும் ஜெயிக்க வைப்பார். சொல்லுங்க, கிறிஸ்து ஜெயித்தது போல என்னையும் ஜெயம் கொள்கிறவனாய் கர்த்தர் மாற்றுகிறார். அங்க பாருங்க, எபேசியர்ல 1ஆம் அதிகாரம், அங்க என்ன மாதிரி இந்த சுதந்திரத்தை குறித்து ஆண்டவர் நமக்கு பொருள்படுத்தி காட்டுகிற சில காரியங்களை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சாதான் இந்த கிறிஸ்துக்குள்ள நான் ஒரு சுதந்திரவாளியா இருக்கிறேன்ற தைரியத்தில் வாழ்ற ஒரு வாழ்க்கை இருக்கு பாருங்க. அந்த வாழ்க்கையை பிசாசு நம்மளை ஒண்ணுமே செய்ய முடியாது. என்ன சூழ்நிலைகளுக்கு போனாலும் எனக்கு தெரியும், நான் கிறிஸ்துவுக்குள்ள ஒரு சுதந்திரவாளியாய் நான் இருக்கிறேன். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தையும் 12ஆம் வசனத்தையும் நாம் இணைந்து வாசிப்போமா? 11ஆம் வசனமோ 12ஆம் வசனம் வாசிப்போம். மேலும் கிறிஸ்துவின் மேல் முன்னே நம்பிக்கையாய் இருந்த நாங்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாய் இருக்கும்படிக்கு தமது சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும் நடப்பிக்கிற அவருடைய தீர்மானத்தின்படியே நாங்கள் முன்குறிக்கப்பட்டு, அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். எப்படி அவர் சொல்றாரு பாருங்க, இது எல்லாவற்றுக்கும் நாம் முன்குறிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரர் ஆகும்படிக்கு முன்குறித்து. எதுக்கு முன்குறித்திருக்கிறார்? சுதந்திரவாளியா ஆகும்படி கர்த்தர் முன்குறித்திருக்கிறாரா. பாருங்க, இந்த வசனத்தை இன்னும் கொஞ்சம் விளங்கிக்கணும்னா, முன் குறித்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லியிருக்கிற இடத்துல நீங்க கவனிச்சீங்கன்னா, ரோமர் 8ஆம் அதிகாரம் வந்தீங்கன்னா அங்கே 29ஆம் வசனம் பாருங்க. இன்னும் இந்த முன் குறித்திருக்கிறாருன்னா என்ன அப்படின்றத இங்க ரொம்ப அற்புதமா சொல்ற. வாசிப்போம் 29ஆம் வசனம், ரோமர் 8ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் பாருங்க. தம்முடைய குமாரன் அநேக சகோதரர்களுக்குள்ளே முதல் பேராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன் அறிந்தாரோ அவர்களை தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதுக்கு. நல்லா கவனிங்க, இங்க சொல்றாரு முன் குறிக்கப்பட்டிருக்கிறோம். எதற்காக? சுதந்திரவாளியா இருப்பதுக்காக. அப்ப முன் குறிக்கப்பட்டிருக்கிறோம்னா அதை நம்ம எப்படி பார்க்கிறோம்? இந்த இடத்துல சொல்றாரு, தேவன் எவர்களை முன் அறிந்திருக்கிறாரோ.
முன் குறித்திருக்காரு. நான் எப்படி விளங்கிக் கொள்றது? என்னை முன் அறிந்திருக்கிறார், ஆகவே எனக்கு என்ன முன் குறித்திருக்கிறார். நான் தாயின் கருவில உருவாகிறதுக்கு முன்பாகவே, இந்த உலகத்தில் வருவதற்கு முன்பாகவே என்ன அவர் முன் அறிந்திருக்கிறார். முன் அறிந்திருக்கிறதுனால அவர் எனக்காக முன் ஆயத்தங்களை செய்து வைத்திருக்கிறார். நல்லா கவனிங்க, இங்க ரொம்ப அற்புதமா சொல்றார். முன் அறிந்து, நீ தேவன் எவர்களை முன் அறிந்தாரோ அவர்களை முன் குறித்திருக்கிறார். இப்ப கவனிச்சு பாருங்க, என்ன முன் அறிந்து நான் வரத்துக்கு முன்னாடியே என்னை குறித்து, என் வாழ்க்கையை குறித்து எல்லா திட்டங்களையும் போட்டு எனக்குடைய வாழ்க்கைக்கான டெஸ்டினியை கர்த்தர், ஒரு டெஸ்டினேஷனை ஏற்கனவே டிசைன் பண்ணி வச்சிருக்கிறாரு. டிசைன் பண்ணி வச்சுட்டு சொல்றாரு, முன் அறிந்து உனக்கு முன் ஏற்பாடு பண்ணியிருக்கிறேன்ப்பா, உன்னை ப்ரீ டெஸ்டின் பண்ணியிருக்கிறேன். உன்னை முன் அறிந்தது மாத்திரம் இல்ல, God is not a God who foreknew you, but he also predestined your life. ரெண்டு வார்த்தை ரொம்ப முக்கியம் பாருங்க. ஏதோ திடீர்னு நமக்கு ஒரு டெஸ்டினி வச்சிருக்கான்னு காட்டுறவர்ல, அந்த டெஸ்டினி நமக்கு இருக்குன்றத காட்டுறதுக்கு ஆண்டவர் சொல்ற, நீ வர்றதுக்கு முன்னாடி, நீ தாயின் கருவில் உருவாவதுக்கு முன்பாகவே எவர்களை ஆண்டவர் தெரிந்திருக்கிறாரோ அவர்களை முன் அறிந்திருக்கிறார். கையை வச்சு சொல்லுங்க, கர்த்தர் என்ன முன் அறிந்திருக்கிறதுனாலே என்ன முன் குறித்திருக்கிறார். சொல்லுங்க, கையை வைத்து, என்ன கர்த்தர் முன் அறிந்திருக்கிறதுனாலே என்ன அவர் என்ன பண்ணிருக்கிறாரு, முன் குறித்திருக்கிறார். பாருங்க, இப்போ நீங்க ஒரு இடத்துக்கு போகணும்னு விரும்புறீங்கன்னு வச்சுங்களேன். சென்னையிலேருந்து பெங்களூருக்கு போகணும்னு நினைக்கிறீங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கோயம்பேடுக்கு போய் அங்கே பஸ் ஏறுறீங்கன்னா, பஸ்ஸில் என்ன நீங்கள் பார்ப்பீங்க, இந்த பஸ் எங்கே போகுதுன்னு பார்ப்பீங்க. பெங்களூர் போகுதுன்னு போர்டு போட்டிருக்காங்களா? பெங்களூர் போகிற போர்டை பார்த்தோன்னே என்ன பண்ணுவீங்க, நீங்கள் அவங்ககிட்ட யார்ட்டையும் போய் கேட்க வேண்டியதே இல்லை. டெஸ்டினி உங்களுக்கு தெரியும். இந்த டெஸ்டினி எங்கே போய் சேரும், கடைசியாக நம்ம தூங்கினா கூட எங்கே தான் போய் சேரும், பெங்களூரில் கொண்டு போய் கரெக்டாக விட்டுரும். ஆனால் இதே நீங்கள் போக வேண்டிய இடத்துக்கு போகணும்னு நினச்சி, ஒரு ஊருக்கு போகணும்னு நினச்சிட்டு போகிறீங்க, உங்களுக்கு முன்னாடி போகிற பஸ்ஸில் எந்த பேருமே இல்லைன்னா இந்த பஸ்ஸில் ஏறுவீங்களா? அது அப்படியே ஊரை சுற்றி தான் இருப்பீங்க. உங்கள் டெஸ்டினிக்கு போக முடியாது. அப்போ ஆண்டவர் இங்கே பொருள்படுத்தி சொல்லும் போது, முன் அறிந்து முன் குறித்திருக்கிறாருன்னா என்ன சொல்றாரு, நீ வரத்துக்கு முன்னாடியே உனக்கான டெஸ்டினியை, உனக்கான பிளானை நான் போட்டு வச்சிருக்கிறேன்பா. அந்த பிளான் என்ன சொல்றாருன்னா, ஆண்டவர் நம்ம வாசித்த அந்த வசனம் சொல்றாரு, அந்த பிளான் என்னன்னா, என்ன சுதந்திரவாளி ஆக்கணும்னு கர்த்தர் பிளான் போட்டு வச்சிருக்காரு. கையை சொல்லுங்க, என்ன பிளான் போட்டு வச்சிருக்காரு? அவர் போட்ட பிளான்ல தான் இன்னைக்கு நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். கையை வைத்து ஆமென்னு சொல்லுங்க பார்ப்போம். முன் அறிந்தாரு. என்ன, ஆண்டவர் முன் அறிந்தவர் மாத்திரம் இல்ல, முன் குறித்திருக்கிறார். பாருங்க, இன்னைக்கு எத்தனையோ கோடிக்கணக்கான மக்கள் இருக்கும்போது, நான் என் ஆண்டவருக்கு ரொம்ப விலையேறப்பட்டவனா இருக்கிறேன். கையை சொல்லுங்க, நான் எப்படிப்பட்டவனா இருக்கிறேன், கர்த்தருக்கு விலையேறப்பட்டவனா இருக்கனால தான் என்னை தெரிந்து கொண்டு ஒவ்வொரு நாளும் எனக்கான டெஸ்டினியை, எனக்கான இலக்கை, எனக்கான கோலை இந்த வசனத்தின் மூலமா காட்டுறாரு. நல்லா கவனிச்சு பாருங்க. அதான் ஆண்டவர் நமக்கு எங்க போனோம், போக வேண்டிய இடத்துக்கு எப்படி போனோம், எப்போ நம்ம எழும்பணும், எப்போ அங்கே நடக்கணும், எதை நம்ம மேற்கொள்ளணும், இது எல்லாம் எனக்கு போட்டு பிளான் போட்டு எனக்கான டெஸ்டினியை டிசைன் பண்ணி இப்போ சொல்றாரு, கிறிஸ்துவுக்குள்ள உன்னை கொண்டு கிறிஸ்துவுடைய சுதந்திரவாளியா, கிறிஸ்துவுக்குள்ள சுதந்திரவாளியா கர்த்தர் என்ன வச்சிருக்கிறாரு. இது ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, கர்த்தர் உங்களை பிறக்க செய்ததே, ஐ ஆம் born to be a blessing. கையை எழுதி சொல்லுங்க, நான் பிறந்ததே ஆசீர்வாதமாக இருப்பதுக்காக. அதான் சொன்ன பாருங்க, முன் ஏற்பாடு பண்ணி முன் குறித்திருக்கிறாரு. சாபமான உலகத்தில் நம்முடைய பிறப்பு எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னாடி உண்டாயிருக்கலாம். நான் சொல்றது நல்லா கவனிக்கணும். இந்த உலகத்தில் நீங்க பிறக்கும் போது இந்த உலகம் ஆசீர்வாதமான உலகத்தில் வரல, சாபக்கேடான உலகத்தில் வந்தோம். ஆனா இந்த உலகத்துக்குள்ள வந்த அந்த நாளுக்கு முன்னமே முன் அறிந்து, என் பிள்ளை இந்த உலகத்துல இந்த சாபம் நிறைந்த உலகத்துக்குள்ள வரான், இவனை ஆசீர்வதிக்க, இவனை உருவாக்க முன் ஏற்பாடு செய்து நம்மளை உணர வச்சு, இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொள்ள வச்சு, அந்த ரட்சிப்பை நமக்கு கொடுத்து, கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற எல்லாவற்றுக்கும் நம்மளை சுதந்திரவாளி ஆக்குறதுக்கான வேலையை முன்குறித்து செஞ்சிருக்கிறார் பாருங்க. இந்த தேவனுடைய கிரியைகளை நம்ம இந்த சத்தியங்களை நான் நம்பும் போது
என்ன கிறிஸ்துவுக்கு சுதந்திரவாளியா இருக்கும் அந்த நிலைய, அந்த தகுதியை நான் இழந்து வாழ மாட்டேன். மாறாக எனக்கு தெரியும், நான் பிறந்ததே ஆசீர்வாதமாக இருக்கிறது. கையை உயர்த்தி சொல்லுங்க, நான் பிறந்ததே. சிலருடைய பிறப்பை ரொம்ப கொச்சப்படுத்துவாங்க பாருங்க, ரொம்ப கொச்சப்படுத்துவாங்க. இவன் பிறந்த நேரம் தான் வாழ்க்கையில எல்லாம் கெட்டு போயிடுச்சு சொல்றாங்களா? உங்களை பார்த்து சொல்லியிருப்பாங்களா, நீ பிறந்த நேரம் தான் வாழ்க்கையில எங்க குடும்பத்துல கஷ்டம் நஷ்டம். ஆனா இயேசு என்ன சொல்றாரு பார்த்தீங்களா? நீ பிறந்ததே ஆசீர்வாதத்துக்காக பிறந்தா. கையை சொல்லுங்க, எத்தனை பேர் சொல்றீங்க நான் பிறந்ததே? ஒரு குழந்தை ஆண்டவர் கொடுக்குறாரா? ஒரு குடும்பத்தில் ஒரு அடிஷனை ஆண்டவர் உண்டு பண்ணுறாரா? வரவை உண்டு பண்ணும்போது நம்ம எப்படி பார்க்கணும்? கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்குறார், நம்ம கையில் ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுக்குறாரு. இன்னைக்கு இந்த நம்பிக்கை இருக்கணும் பாருங்க, நான் ஆசீர்வாதத்துக்காக நான் பிறந்திருக்கிறேன். கையை வச்சு சொல்லுங்க, நான் எதற்காக பிறந்திருக்கிறேன்? சாபமுள்ள உலகத்தில் தான் பிறந்தேன். என் தாய் என்னை கருத்தரிக்கும் போது பாவத்தில் கருத்தரித்திருக்கிறாய் என்று தாவீது சொல்றானே, அதெல்லாம் உண்மைதான். ஆனா நான் வெளியே வந்த உடனே, சத்தியத்தை அறிந்த உடனே, இயேசுவினுடைய பிள்ளையா நான் மாறின உடனே அந்த சாபம் நீங்குது, பாவம் என்னை விட்டு போகுது, எனக்கு பரிசுத்தம் உண்டாகுது, எனக்கு ஆண்டவர் வழி காட்டுறாரு, அவருடைய சத்தம் எனக்கு கேட்குது, அவர் நடக்க வேண்டிய வழி எனக்கு போதித்து காட்டுறாரு. இதெல்லாம் நடக்கும்போது எனக்கு ஒன்று தெரியுது, கிறிஸ்துவுக்குள்ள நான் அவருடைய சுதந்திரவாளியாய் இருக்கிறேன். அதனால நான் பிறந்ததே ஆசீர்வாதமாக இருப்பதுக்காக பிறந்தேன். கையை வாய்ச்சி சொல்லுங்க, நான் எதற்காக பிறந்திருக்கிறேன்? அதை இன்னும் கொஞ்சம் வித்தியாசமாக சொல்லலாமா? இன்னும் உயிரோட எதுக்காக இருக்கீங்க தெரியுமா? ஹலோ, பிறந்தது தான் நமக்கு தெரியாது, உயிரோடு இருக்கிறது தெரியும்ல. இப்போ உயிரோடு இருக்கிற பாருங்க, எதுக்காக தெரியுமா? பிறந்ததே ஆசீர்வாதத்துக்காக பிறந்திருக்கிறேன்னா வாழ்றதும் ஆசீர்வாதத்துக்காக வாழ்றேன். கையை சொல்லுங்க, வாழ்றதும் எதற்காக வாழ்றேன்? கிறிஸ்துவின் ஆசீர்வாதத்தை காட்டுறதுக்காக வாழ்றேன். நல்லா கவனிங்கள். இங்க பாருங்க, பேதுரு ரொம்ப அருமையா சொல்றாரு. 1 பேதுருக்கு வந்தீங்கன்னா அங்க சொல்றாரு எதற்காக நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்றத ரொம்ப அருமையா சொல்றாரு பாருங்க. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்றாரு, தீமைக்கு தீமையும் உதாசீனத்துக்கு உதாசீனத்தையும் சரி கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள் என்று அறிந்து. நல்லா கவனிங்க, என்ன அறிந்திருக்கணும்? நான் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறேன், கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறாரு. இந்த வார்த்தைக்குள்ள தேவனுடைய ஆசீர்வாதம் இருக்கு. இந்த வார்த்தை தேவனா இருக்கிறாரு, அந்த தேவன் எனக்குள்ள இருக்கிறாரு, நான் அவருக்குள்ள இருக்கிறேன். இப்போ என்ன அவர் முன்குறித்து முன் ஏற்பாடு செய்து முன்குறித்து இருக்கிறார். எதற்காக? நான் ஆசீர்வாதத்துக்காகவே அழைக்கப்பட்டிருக்கிறேன், ஆசீர்வாதத்தில் வாழும்படியே பிறக்கப்பட்டிருக்கிறேன். I am born to be a blessing, I am called to be a blessing. நான் பிறந்ததும் ஆசீர்வாதம், ஆசீர்வாதத்துக்காக அழைக்கப்பட்டிருப்பேனா நான் எப்படிங்க அந்த ஆசீர்வாதத்துக்கு சுதந்திரவாளியா இல்லாம போயிட முடியும்? நல்ல கவனிங்கள். இந்த ஞானம், இந்த அறிவு, இந்த புத்தி நமக்கு வரும்போது நான் சொல்றேன், கர்த்தருடைய பிள்ளைகளே, மெய்யாகவே கர்த்தர் உங்களை எல்லா நிலையிலும் வேர் பிரித்து காட்ட ஒரு உலக மனுஷனுக்கும் ஒரு கிறிஸ்தவனுக்கு உண்டான வித்தியாசத்தை கர்த்தர் காட்டுவார். கையை வைத்து சொல்லுங்க, ஒரு உலக மனுஷனுக்கும் கிறிஸ்தவ பிள்ளைக்கும் இருக்கிற வித்தியாசம். ஏன்னா கிறிஸ்துவுக்குள்ளதான் என் சுதந்திரமே இருக்கு. My inheritance is in Christ. கிறிஸ்து இல்லைனா எனக்கு எந்த சுதந்திரமும் கிடையாது, எந்த சுதந்திரிப்பும் கிடையாது. கிறிஸ்துவுக்குள்ள இருந்து நான் சுதந்திரிக்கிற ஒவ்வொன்றும் becomes more meaningful and purposeful. நல்லா கவனிங்கள். இந்த ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையை வாழ்றதுக்கு கர்த்தர் நம்மளை அறிந்து முன் குறித்து சொல்றாரு, உன்னை அழைத்ததும் ஆசீர்வாதத்துக்காகவே அழைத்திருக்கிறார். அதனால தீமைக்கு தீமை செய்யாம, உதாசீனத்துக்கு உதாசீனம் செய்யாம சொல்ற, நீ ஆசீர்வாதத்துக்கு அழைக்கப்பட்டவன அது மாதிரி நடந்துக்கோ. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்க ஆசீர்வாதத்துக்கு அழைக்கப்பட்டவங்களை போல நடந்துக்கணும். அதை மட்டும் சொல்ல மாட்டீங்க பார்த்தீங்களா? சொல்லுங்க பக்கத்தில். என்ன கோடீஸ்வரனா அது மட்டும் சொல்லுங்க. கோடீஸ்வரனி கோடீஸ்வரனா இருக்கணும்னா முதல்ல ஆசீர்வாதத்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிற அந்த குணலட்சணங்கள் நமக்கு வரணும். வாயை திறந்து பேசினா எப்படி பேசணும்? கிறிஸ்துவுக்குள்ள ஆசீர்வதிக்கவும் பட்டம் போல பேசணும். நல்ல நீங்கள்
பேசும்போது எப்படி பேசுறேன், வாயிலிருந்து என்ன மாதிரி வார்த்தை வருது? உதாசனம் பண்ற இடத்துல நான் போய் இருந்தேன்னா ஆசீர்வாதத்துக்கு அழைக்கப்பட்டவன் நான் இல்லைன்னு அர்த்தம். பரிகாசங்காரன் இருக்கிற இடத்துல போய் நான் இருப்பேனா நான் ஆசீர்வாதத்துக்கு அழைக்கப்பட்ட இல்லைன்றதை காட்டுற ஒரு அறிகுறி. இல்லை ஆண்டவரே, என்னை பிறக்க வச்சதே நீர் ஆசீர்வாதமா நான் இருக்கிறதுக்காக, என்னை அழைத்ததும் ஆசீர்வாதமா. அதனால ஆண்டவரே, என் வாயிலிருந்து எந்த வார்த்தையும் உம்முடைய ஆசீர்வாதத்துக்கு விரோதமாய் வராது. கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே, என் வாயிலிருந்து உம்முடைய ஆசீர்வாதத்துக்கு விரோதமான வார்த்தை என் வாயிலிருந்து நான் என்ன பண்ண மாட்டேன், பேச மாட்டேன். அதுக்கு எதிராக பேசக்கூடாது. பாருங்க, கர்த்தர் சொல்றது நடக்கும். இன்னைக்கு ஒருவேளை என்னுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தினுடைய அடையாளங்கள் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் என்னை ஆசீர்வதிக்கிறவர் எனக்காக வானத்தின் பல கதவுகளை திறக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். நன்மைகளை என் மேல பொழிய அவர் வல்லவராய் இருக்கிறார். என்னை அவருடைய சுதந்திரவாளியா கர்த்தர் வச்சிருக்கிறார் என்பது தெரியும் போது இந்த அறிவு, இந்த ஞானம் பாருங்க, நம்மளை மேலான பாதையில் கொண்டு போக நமக்கு தேவன் உதவி செய்யும். பாருங்க, இங்கே எபேசியர் வாங்க. எபேசியரில் அங்கே நம்ம கவனித்தது போல் எபேசியர் 1ஆம் அதிகாரத்தில் கவனிச்சிங்கன்னா அங்கே 18ஆம் வசனம் பாருங்கள். அங்கே இன்னொரு காரியத்தை சொல்கிறார். எப்படி ஆண்டவர் நம்மளை ஆசீர்வாதத்துக்கு என்று கர்த்தர் முன்குறித்து நம்மளை அழைத்து இப்போ சொல்கிறார் பாருங்க. 18ஆம் வசனம் வாசிப்போமா? எல்லாரும் இணைந்து வாசிப்போம். தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்று பரிசுத்தவான்களிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்றும் 19ஆம் வசனம், தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தம்முடைய பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கிறவர்கள் ஆகிய நம்மிடத்தில் காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்று நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசம் உள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று. 18ஆம் வசனம் சொல்றாரு என்ன? அங்க சொல்றாரு, பரிசுத்தவான்களிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தின் மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதம் என்று நான் அறிந்து கொள்றதுக்கு உன்னை பண்றாராம். பிரகாசம் உள்ள மனக்கண்ணை கர்த்தர் உண்டாக்குறான், கண்ணை திறக்கிறாரா. வெறும் இந்த மாம்ச கண் இருந்து மாத்திரம் நமக்கு பிரயோஜனம் இல்லை. கிறிஸ்துவுக்குள்ள நான் சுதந்திரவாளியாக இருக்கிறேன்றதை பார்க்கறதுக்கு என் கண் ஆவிக்குரிய விதத்தில் திறக்கப்படணும். பாருங்க, பிரகாசம் உள்ள மன என்லைட்மெண்ட் வரணும். இந்த வசனத்தை கேட்க கேட்க என் சூழ்நிலையை நான் ஒப்பிடலை. என் சூழ்நிலையை எப்படி ஒப்பிடுறேன்னா, கர்த்தர் சொல்கிற வார்த்தையின்படி மாறும்னு நான் ஒப்பிடுறேன். அதை தேவனுடைய வார்த்தையை வச்சு கம்பேர் பண்ணுறேன். ஆண்டவர் என்னை சுதந்திரவாளியாக இருக்கும்படி அழைச்சிருக்கிறாரே. நீங்கள் கவனிச்சிங்கன்னா 17ஆம் வசனத்தில் ஆண்டவர் அங்கே தம்முடைய நோக்கத்தை சொல்கிறார். ஆசீர்வாதத்துக்காக அழைக்கப்பட்ட நோக்கத்தை சொல்கிறார். 18ஆம் வசனத்தில் எப்படி அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிப்பதுக்கான செழிப்பை சொல்கிறாரு. 19ஆம் வசனத்தில் கவனிச்சிங்கன்னா அங்கே எப்படி அந்த ஆசீர்வாதத்துக்காக அழைக்கப்பட்டு அந்த நோக்கத்தை நிறைவேற்ற ஆண்டவர் கொடுக்குற ஆசீர்வாதத்தை நம்முடைய வாழ்க்கையில் எப்படி வல்லமையான விதத்தில் உபயோகம் பண்ண கர்த்தர் நமக்கு பிரகாசம் உள்ள மனக்கண்ணை கொடுக்குறேன்னு சொல்கிறாரு. இது ரொம்ப முக்கியம். பாருங்க, இந்த ஞானம், அறிவு, புத்தி, இதை குறித்த கிறிஸ்துவுக்குள்ள நான் சுதந்திரவாளியாக இருக்கிறேன்ற ஞானம், அறிவு, புத்தி நமக்கு வரலனா இப்படி பார்க்குற ஒரு அனுபவம் நமக்கு இருக்காது. நான் வெறும் என் பிரச்சனையே பார்க்குறவனா இருப்பேன், என் சூழ்நிலையே பார்க்குறவனா இருப்பேன். என் சூழ்நிலைகளுக்குள்ள நான் என்னை எப்படி பார்க்கணும்? இல்லையே, கிறிஸ்துவுக்குள்ள என்னை கர்த்தர் சுதந்திரவாளியாய் வைத்திருக்கிறார். கையை உயர்த்தி சொல்லுங்க, கிறிஸ்துவுக்குள்ள என்ன வச்சிருக்கிறாரு? சுதந்திரவாளியாக கர்த்தர் வச்சிருக்கிறாரு. இப்படி பார்க்க ஆரம்பிக்கும் போது என் சூழ்நிலை ஒரு நாள் மாறும். கையை வாய்த்தி சொல்லுங்க, என் சூழ்நிலைகள் மாறும், என் தடைகள் மாறும், என் பிரச்சனைகள் மாறும். ஏன்னா நான் ஆசீர்வாதத்துக்காக பிறந்திருக்கிறேன், ஆசீர்வாதத்துக்காக அழைக்கப்பட்டிருக்கிறேன். இப்போ கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறேன், கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறாரு. தேவனுடைய ஆசீர்வாதத்துக்கு சுதந்திரவாளியா என்னை கர்த்தர் மாற்றுகிறார். கவனிச்சு பாருங்க. அப்போ இந்த ஆசீர்வாதத்தினுடைய நோக்கம், இந்த ஆசீர்வாதம் எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கு, அந்த ஆசீர்வாதத்தை எப்படி உபயோகப்படுத்தணும் என்கிறத அறிந்து நான் கிறிஸ்துவுக்குள்ள ஒரு சுதந்திரவாளியாக இருக்கிறத புரிந்து கொள்ளும் போது
ஆண்டவருடைய உறவையும் ஆண்டவருடைய வார்த்தைகளையும் அவருடைய வாக்கு தத்தங்களையும் வாழ்க்கையில் ரொம்ப அற்புதமான இனிமையானதாய் ருசி மிகுந்ததாய் எனக்கு மாறுகிறது. இப்போ கவனித்து பாருங்கள், ஒரு நோக்கத்துக்காக கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிறார். நோக்கம் இல்லாமல் கர்த்தர் நம்மளை நம்ம பிறப்பையே ஆண்டவர் ஆசீர்வாதமாக வச்சுருக்காருன்னா அவர் எவ்வளோ பெரிய நோக்கத்தை வச்சுருக்காரு பாருங்க. இப்போ நீங்கள் ஒரு நோக்கம் வச்சுருக்கீங்க, இன்றைக்கி காலையில் சர்ச்சுக்கு வரணும்னு எத்தனை பேர் ஒரு நோக்கமாக வச்சிங்க? நோக்கமாக இல்லாமல் வந்துட்டீங்களா? காலைல எழும்பி 6 மணிக்கு சர்வீஸ் வரணும்னா ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே அது எழுமணும். தூரத்துலேருந்து வரீங்கன்னா ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே எழுமணும். அப்போ ஒரு நோக்கம் இருந்துச்சு பாருங்கள், சர்ச்சைக்கு போகணுன்னு ஒரு நோக்கம் இருந்துச்சு. அப்போ சர்ச்சைக்கு வர்றதுக்கு கர்த்தர் நம்ம கையில் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்து என்ன கொடுத்துருக்காரு? பைக்கை கொடுத்துருக்காரு, காரை கொடுத்துருக்காரு. இதெல்லாம் கர்த்தர் கொடுத்த எத்தனை பேர் கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம் நினைக்கிறீங்க? இப்போ இது 2 இருந்தால் போதுமா? இந்த 2 இருந்தால் போதுமா? நோக்கம் இருந்து ஆசீர்வாதம் இருந்தால் நம்ம சர்ச்சைக்கு வந்துட முடியுமா? நோக்கம் இருக்கு, கையில் கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுத்து பொருளை கொடுத்துருக்கிறாரு, ஆசீர்வாதம். ஆனால் வரணும்னா இந்த சரீரத்துக்கு பலனை கர்த்தர் கொடுக்கணுமே. இந்த சரீரத்துக்கு பலன், இந்த சரீரத்துக்குள்ள அவருடைய வல்லமை வேலை செய்யணுமே. இப்ப பாருங்க, நமக்கு ஒரு நோக்கத்தையும் கொடுத்து ஆசீர்வாதத்தையும் கொடுத்து அந்த ஆசீர்வாதத்தை உபயோகப்படுத்துவதற்கான வல்லமையும் கொடுக்கறனால தான் இன்னைக்கு நம்ம ஆண்டவருடைய ஆலயத்துக்குள்ள இருக்கிறோம், அவரை மகிமைப்படுத்துறோம். இது ஆண்டவர் நம்ம கொடுத்த ஆசீர்வாதத்தை ஆண்டவரை மையப்படுத்தி ஆண்டவர் விரும்புகிற காரியங்களை செய்வதற்கு உபயோகமா இருக்கிறது போல இப்படி தான் கர்த்தர் எல்லா ஆசீர்வாதத்தையும் கிறிஸ்துவுக்குள்ள என்ன சுதந்திரவாளியா வைத்து உபயோகப்படுத்த விரும்புறாரு. இதை விளங்கி கொள்ளக்கூடிய ஞானம் இல்லாத ஒரு மனுஷன் சுதந்திரிக்கிற சுதந்திரம் கிறிஸ்துவுக்கும் பயனில்லை, கிறிஸ்துவை மகிமைப்படுத்துகிறதும் இல்லை. அதுதான் ஆண்டவர் காட்டுறார், நீ கிறிஸ்துவுக்குள்ள தெரிந்து கொள்ளப்பட்டு அழைக்கப்பட்டு உன்னை கர்த்தர் முன்னறிந்து முன்குறித்து உன்னை அழைத்து உன்னை ஆசீர்வாதத்துக்கு என்று அவருடைய சுதந்திரவாளியா இருப்பதுக்காக கர்த்தர் நம்மளை தேர்ந்தெடுத்துக்கிறார். கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே உம்முடைய வசனங்கள் எல்லாம் எனக்கு உன்னை நிரூபிக்குது. அது என்னன்னா, நான் கிறிஸ்துவுடன் சுதந்திரவாளியா இருக்கிறேன். கையை உயர்த்தி சொல்லுங்க, நான் என்னவா இருக்கிறேன்? கிறிஸ்துவுடன். இப்படி சுதந்திரவாளியா இருப்பீங்கன்னா, சங்கீதக்காரன் சொல்றான் பாருங்க, 16ஆம் சங்கீதத்தில் சங்கீதக்காரன் சொல்றான், எப்படி ஆண்டவர் இப்படி சுதந்திரவாளியா இருக்கிற நமக்கு அவர் என்னெல்லாம் செய்யறாரு அங்க பாருங்க. 16ஆம் அதிகாரம் சங்கீதம் 16ஆம் சங்கீதத்தில் 6ஆம் வசனத்தை கவனிச்சிங்கன்னா அங்கே ரொம்ப அற்புதமாக சொல்கிறார் பாருங்க. வாசிப்போமா? 6ஆம் வசனம் சொல்கிறார் பாருங்க. நான் 5ஆம் வசனத்தை வாசிப்போமே. கர்த்தர் என் சுதந்திரமோ என் பாத்திரத்தின், சங்கீதக்காரன் தாவீது எப்படி சொல்லலாம்? கர்த்தர் என் சுதந்திரத்தின், என் சுதந்திரமோ என் பாத்திரத்தின் பங்குமானவர், என் சுதந்திரத்தை தேவரீர். சுதந்திரத்துக்கு என்ன பங்காளி ஆக்குனது நீர் தான். என்ன உமக்குள்ள சுதந்திரவாளி ஆக்கிட்டு அந்த சுதந்திரத்தை காப்பாற்றுறவராய் நீ இருக்கிறீர். ஆகவே 6ஆம் வசனம் சொல்லுது, நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது, ஆம் சிறப்பான சுதந்திரமோ. கையை உயர்த்தி சொல்லுங்க, நேர்த்தியான பங்கும் கிடைக்கும், சிறப்பான சுதந்திரமும் எனக்கு உண்டு. கையை உயர்த்தி சொல்லுங்க, நேர்த்தியான இடத்தில் எனக்கு பங்கு கிடைத்தது. கையை உயர்த்தி சொல்லுங்க, நேர்த்தியான இடத்துல எனக்கு பங்கு கிடைக்கிறது. ஏன் கிடைக்குதுன்னா, நான் கிறிஸ்துவோடு சுதந்திரவாளியா இருக்கிறேன். அதை மாத்திரம் சொல்றாரு, ஆம் சிறப்பான சுதந்திரமோ எனக்கு உண்டு. எத்தனை பேர் கையை வச்சு சொல்ல முடியும்? நிச்சயமா இது வரைக்கும் கொடுத்தது மாத்திரம் இல்லை, இன்னும் அநேக நன்மைகளை கர்த்தருக்கு என்று உபயோகப்படுத்துவதற்காக கர்த்தர் நம்ம கையில் ஆசீர்வாதங்களை நிச்சயம் கொடுப்பார். கொடுத்துட்டு அதை காப்பாற்றுவராகவும் இருக்கிறாராம் பாருங்க. எவ்வளோ அற்புதமாக சொல்லி பாருங்க. 5ஆம் வசனத்தை தான் வாசித்தோம் பார்த்தீங்களா? கர்த்தர் என் சுதந்திரமோ என் பாத்திரத்தின் பங்குமானவர், என் சுதந்திரத்தை தேவரீர். கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டு உங்களை சுதந்திரவாளிக்கு பங்குள்ளவர்களாக மாற்றிட்டு ஆண்டவர் உங்களை காப்பாற்றாமல் விட மாட்டார். காப்பாற்றி அதில் நம்மளை மகிழ பண்ணுகிற அற்புதமான தேவன். உங்கள் கையில் கர்த்தர் ஒரு பிள்ளையை கொடுக்குறாரா? உங்களுக்கு என்ன ஒரு நன்மையை கொடுக்குறாரா? சில நேரம் சில பெற்றோர் பிள்ளைகளை குறித்து ஒரே கவலை, இவன் என்ன ஆவானோ, எப்படி ஆவானோ, எப்படி வருவானோ. நான் மறந்துடக்கூடாது, கர்த்தர் பிள்ளையை எனக்கு சுதந்திரமா கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அந்த சுதந்திரத்தை நீர் காப்பாற்றுவீர். கையை வைத்து சொல்லுங்க, ஆண்டவரே நீர் என்ன செய்வீர் அந்த சுதந்திரத்தை? அதான் வாஸ்தவம் பாருங்க, என்ன சொல்றாரு பாருங்க, என் சுதந்திரத்தை தேவரீர் காப்பாற்றுவீர். எனக்கு ஒரு நன்மையை கொடுத்து, எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்து,
நீர் காப்பாற்றுகிற தேவனா இருக்கிறீர். அதில் நம்ம கோட்டை விட்டுற மாட்டோம். இன்னைக்கு பிள்ளைங்களை குறித்து பெற்றோர் கவலைப்படுறாங்க பாருங்க. உங்க பெற்றோர் உங்களை குறித்து அப்படி தான் கவலைப்பட்டாங்க. நான் சொல்ல புரியுதா உங்களுக்கு? நீங்கள் இப்போ பிள்ளைக்கு அப்பாவா அம்மாவா இருக்கிறீங்க. உங்கள் பிள்ளைய பார்த்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஐயோ எப்படி வருவானா, எப்படி இருப்பானா தெரியலையப்பா அப்படின்னு கவலைப்படுறீங்க. படிக்கிறான், எக்ஸாம் வருது, ஆனால் இவன் நல்லா வந்துடுவானா வாழ்க்கையில் அப்படின்னு நிறைய ஆசைகள் விருப்பம் நமக்குள்ளே இருக்கு பாருங்க. நீங்கள் இன்னைக்கு எப்படி கவலைப்பட்டீங்களோ இது மாதிரி தான் உங்கள் அப்பா அம்மா என்ன பண்ணாங்க? உங்களை பற்றி கவலைப்பட்டாங்க. அவங்க கவலைப்பட்டாங்களே, உங்களை கர்த்தர் நல்லா ஆக்கலையா? உங்களை நல்ல நிலைக்கு கொண்டு வந்து வைக்கலையா கர்த்தர்? நான் சொல்கிறேன், உங்களையே இவ்வளோ நல்ல நிலைக்கு கொண்டு வந்து வச்சிருப்பாருன்னா உங்கள் கையில் கொடுத்துருக்கிற சுதந்திரத்தை காப்பாற்றி இன்னும் மேன்மையான நிலையில் கர்த்தர் கொண்டு வந்து நம்ம பிள்ளைங்களை ஆசீர்வாதமாக வைப்பார். எல்லா பெற்றோரும் கையை உயர்த்தி சொல்லுங்கள், நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் எப்படி வைப்பார்? இந்த சுதந்திரத்தில் ரொம்ப முக்கியமானது என்ன? லீகலா சர்டிஃபிகேட்னு சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா? வாரிசு சர்டிஃபிகேட்டு. இந்த வாரிசு சர்டிஃபிகேட் இருந்தால் அந்த வாரிசு என்ன, அந்த அப்பாவுடைய சொத்தெல்லாம் அந்த பையனுக்கு அந்த பிள்ளைகளுக்கு போய் சேருது பாருங்க. இன்னைக்கு நமக்கும் கிறிஸ்து இயேசு தம்முடைய ரத்தத்தை சிந்தி நமக்கும் அப்படி ஒரு லீகலான ஒரு உறவை கர்த்தர் நமக்கு ஏற்படுத்தி இருக்கிறார். இந்த வாரிசு சர்டிஃபிகேட் என்ன பண்ணுதுன்னா அந்த பிள்ளைக்கும் அந்த தகப்பனுக்கும் அந்த பெற்றோருக்கும் இருக்கிற உறவை காட்டுது பாருங்க, ரிலேஷன்ஷிப்பை. நான் சொல்றேன், இன்னைக்கு எனக்கும் இயேசுவுக்கும் ஒரு உறவு இருக்கு. எத்தனை பேர் கையை வைத்து சொல்லுங்க, எனக்கும் இயேசுவுக்கும் என்ன இருக்கு? எத்தனை பேருக்கு உறவு இருக்குன்றவங்களாம் நல்லா கையை வைத்து சொல்லுங்க. ஆண்டவரே, எனக்கும் உமக்கும் ஒரு அந்த உறவு எப்படிப்பட்டதா இருக்கு? சிலர்லாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, இவங்க எனக்கு தூரத்து சொந்தம். எப்படிங்க சொந்தம்னா ஆரம்பிப்பாங்க, ஒரு கதையை ஆரம்பிப்பாங்க பாருங்க, தலையே குழம்பி போயிடும். போதுங்க, எப்படியோ உங்களுக்கு அவங்க சொந்தங்க அப்படின்னு போயிடுறோம். இப்போ கிறிஸ்துவுக்கு நான் சொந்தமாக இருக்கிறேனே. எப்படி சொந்தமாக இருக்கிறேன்? அவர் பரலோகத்தில் இருக்கிறாரு, நான் இங்கே இருக்கிறேன். எவ்வளோ தூரத்து ரிலேட்டிவ் தெரியுமா நான் ஆண்டவருக்கு? அப்படி சொல்ல போகிறோமா? அல்லது எத்தனை பேர் சொல்கிறீங்க, கிறிஸ்து எனக்குள்ளே இருக்கிறார், நான் அவருக்குள்ளே இருக்கிறேன், க்ளோஸ் ரிலேட்டிவ் நான்? சொல்லுங்கள், அவருக்கு எப்படிப்பட்ட ரிலேட்டிவ் நான்? நல்லா வாய்த்து சொல்லுங்கள், கிறிஸ்துவுக்கு நான் எப்படி இருக்கிறேன்? க்ளோஸ் ரிலேட்டிவ். நம்முடைய வாழ்க்கையை அவர் ஒருபோதும் வெக்கம் அடைய அவர் விட மாட்டார். ஏன்னா எனக்கு ஒன்றா டக்குன்னு எனக்கு உதவி செய்கிற கர்த்தர், எனக்கு அவர் கொடுத்துருக்க சுதந்திரத்தை என்னுடைய வாழ்க்கையில் உறுதிப்படுத்துகிற அற்புதமான வேலைகளை ஆண்டவர் செய்வார். இந்த கையில் இந்த விரல் எவ்வளோ க்ளோஸாக இருக்கோ, நான் சொல்கிறேன், அது போல் கிறிஸ்துவுக்கு நீங்களும் நானும் அவ்வளோ நெருக்கமாக இருக்கிறோம். நம்மளை அவர் விட்டு விலகுவதே இல்லை. கையை வச்சு சொல்லுங்கள், அவர் என்ன பண்ணுவதில்லை, நம்மளை விட்டு. இப்படி நெருக்கமாக இருக்கிற என்னுடைய சுதந்திரத்தை அவர் காப்பாற்றாமல் போயிடுவார். என்னை சுதந்திரவாளியாக வச்சு என்னை காப்பாற்றாமல் போயிடுவாரா? என்னை வழி நடத்தாமல் போயிடுவாரா? அந்த பொருளை தான் சங்கீதக்காரன் சொல்கிறான், எப்படி உம்முடைய சாட்சிகள் என்னை சுதந்திரவாளி ஆக்கியிருக்குன்னு நான் பார்க்குறேன். அந்த சுதந்திரத்தை நான் பிடிச்சிக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் இந்த அறிவில் வாழணும். இதை புரிந்து கொள்ளக்கூடிய பிரகாசம் உள்ள மனக்கண்ணை எனக்கு தாரோம். வீட்டுக்குள்ளே போகும்போது இப்படி பார்க்கணும், வேலைக்குள்ளே போகும்போது இப்படி பார்க்கணும், ஒரு தடைக்குள்ளே போகும்போது இப்படி பார்க்கணும். இல்லை, இந்த தடையை காட்டிலும் என்ன கிறிஸ்துவோடு சுதந்திரவாளியா கர்த்தர் முன் குறித்திருக்கிறார். கையை வச்சு சொல்லுங்க, கர்த்தர் என்ன பண்ணியிருக்காரு? என்ன கிறிஸ்துவோடு சுதந்திரவாளியா இருக்க என்ன பண்ணியிருக்கிறாரு? முன் குறித்திருக்கிறார். இப்போ முன் குறித்திருக்கிறதுனால எப்படி நம்மளை சுதந்திரவாளியா ஆக்குறாரு? இதான் ரொம்ப முக்கியம் பாருங்க. இப்போ எப்படி இந்த சுதந்திரத்துக்கு நான் சுதந்திரவாளியா மாறுறேன் அப்படின்னா, தேவன் எனக்கு கொடுத்த ரட்சிப்பின் மூலமா அவருக்கு நான் சுதந்திரவாளியா மாறேன். எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டவங்களாம் கையை வைத்து சொல்லுங்க, நான் தேவன் எனக்கு கொடுத்த ரட்சிப்பினால் நான் என்னவா மாறுறேன்? அவருக்கு பிள்ளையா மாறிட்டேன். இந்த ரட்சிப்பை விசுவாசத்தினால பெற்றுக்கொள்ள, கிருபையினால விசுவாசத்தை கொண்டு நீங்க ரட்சிக்கப்படுறீங்க பாருங்க. இது நம்மளால நடக்கிற ஒண்ணு இல்லை. தேவன் நம்மளை ரட்சிக்க நமக்குள்ள என்ன உண்டு பண்ணுகிறார்னா அந்த நம்பிக்கை, அந்த விசுவாசத்தை அவர் உண்டாக்குறார் பாருங்க. ஒரு சில வசனங்களை உங்களுக்கு நான் வாசிக்கிறேன் பாருங்க. கலாத்தியர் 3ஆம் அதிகாரம். கலாத்தியர் 3ஆம் அதிகாரத்தில்
அங்கே 26ஆம் வசனத்தை கவனிங்க. அங்கே சொல்கிறார் பாருங்க, எப்படி தேவன் நம்முடைய வாழ்க்கைக்குள்ள இந்த விசுவாசத்தை உண்டாக்கும் போது நாம் என்னவா மாறுறோம் அப்படின்றத அங்கே சொல்கிறார் பாருங்க. கலாத்தியர் 3:26 வாசிப்போமா? நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே தேவனுடைய, அதான் என்ன சொல்றாரு, கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே நீங்க என்னவா மாறுறீங்க? தேவனுடைய புத்திரரா இருக்கிறீங்க. கை வச்சு சொல்ல, நான் என்னவா ஆகிறேன்? இப்போ கர்த்தருடைய பிள்ளையா மாறிட்டேன். இயேசுவை நான் விசுவாசித்து இயேசுவை என் ஆண்டவராக ஏற்றுக்கொண்ட உடனே இப்போ நான் அவருடைய பிள்ளையா இருக்கிறேன். இந்த உறவை எதுவுமே உடைக்க முடியாது. கையை வைத்து சொல்லுங்க, இந்த உறவை யாருமே உடைக்கவே முடியாது. பாருங்க, இந்த ரிலேஷன்ஷிப்பு, இயேசு என்னை ரட்சித்து நான் அவருடைய பிள்ளையா இருக்கிறேன் அப்படின்றத, நான் அவருக்கு புத்திரரா இருக்கிறேன்றத எதுவுமே நம்மளை தடை செய்யும். இந்த புத்திரரா இருக்கிறதுனால 29 சொல்றது, நீங்கள் கிறிஸ்துவின் உடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியாரும் வாக்குத்தத்தத்தின்படியே சுதந்திரராயும் இருக்கிறீர்கள். இப்போ நான் இயேசுவை விசுவாசித்து அவருடைய புத்திரராக இருக்கிறதுனால அவருடைய சுதந்திரத்துக்கும் நான் பங்குள்ளவனா மாறுறேன். ஆபிரகாமை ஆசீர்வதித்த தேவன் எப்படி ஆபிரகாம் ஆசீர்வதிச்சார்? ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், ஆகவே அவனை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். இன்னைக்கு நானும் கர்த்தரை விசுவாசிக்கிறேன், என்னையும் ஆண்டவர் என்னவா மாத்துறாருன்னா அவருடைய புத்திரராய் என்னை மாற்றிருக்கிறார். ரட்சிப்பின் மூலமா அது எனக்கு உண்டாயிருக்கு. பாருங்க, அதை இன்னும் தெளிவாக பவுல் தீத்துக்கு சொல்லும் போது இந்த ரட்சிப்பை குறித்து ரொம்ப அற்புதமாக சொல்கிறார் பாருங்க. தீத்து 3ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனத்திலிருந்து சில வசனங்களை நம்ம வாசிப்போமா? தீத்து 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து 7ஆம் வசனம் வரைக்கும் பாருங்க, வாசிப்போமா எல்லாரும்? நாம் செய்த நீதியின் கிரியையின் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல், எடுத்துட்டீங்களா? தீத்து 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் பாருங்க, அந்த ரட்சிப்பை குறித்து சொல்லுது. விசுவாசத்தினால நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், கிருபையினால விசுவாசத்தை கொண்டு நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன்னு வேதம் சொல்லுது. அதனால எனக்கு ஒரு உறவு வருது பாருங்க, ஒரு ரிலேஷன்ஷிப்பை ஆண்டவர் உண்டு பண்றாரு. அந்த ரிலேஷன்ஷிப் மூலமா எனக்கு என்ன கிடைக்குதுன்னா கிறிஸ்துடைய சுதந்திரத்துக்கு உண்டான ஆசீர்வாதத்துக்கு பங்குள்ளவனா மாறுறேன். இந்த ரட்சிப்பு விசுவாசத்தினால கிடைக்கிறதுக்கு அங்கே ரொம்ப அற்புதமா சொல்றாரு. எல்லாரும் வாசிப்போம். நாம் செய்த நீதியின் கிரியை நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறு ஜென்மம் முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியின் புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார். தமது கிருபையினாலே நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டு நித்திய ஜீவன் உண்டாகும் என்கிற நம்பிக்கையின்படி சுதந்திரராக தக்கதாக அவர் தமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் அந்த பரிசுத்த ஆவியை நம்மேல் சம்பூர்ணமாய், பாருங்க எவ்வளவு அற்புதமா சொல்ற. இந்த ரட்சிப்பு நம்மளால ஒண்ணு, அவர் நம்ம மேல வச்ச இரக்கம், அவர் நம்மளை ரட்சிக்கணும்னு முன்னறிந்து முன்னேற்பாடு செய்து நம்மளை தேடி வந்து நமக்காக ஜீவனை கொடுத்து ரட்சிப்புக்கான வழியை மனுஷனுக்கு ஏற்படுத்தி வச்சு அந்த ரட்சிப்பின் மூலமா நான் சுதந்திரவாளியா மாறுறேன்னு எனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் அதை சொல்லிக்கிட்டே இருக்கிறாராம். நீ தேவனுடைய புத்திரன், நீ ஒரு அனாதை இல்லை, நீ ஒன்றும் இல்லாதவன் இல்லை, நீ தேவனுடைய புத்திரன். கை வைத்து சொல்லுங்க, நான் யாருடைய பிள்ளையா இருக்கிறேன்? ஆவியானவர் சொல்லிட்டே இருப்பார். உனக்கு ரட்சிக்கப்பட்ட உடனே, இந்த உறவு வந்த உடனே, ரிலேஷன்ஷிப் வந்த உடனே, எப்பெல்லாம் டல்லாகிறனோ, எப்பெல்லாம் சோர்ந்து போகிறனோ, ஆவியானவர் வந்து இப்போ சொல்றாரு, இந்த ரட்சிப்பு உன்னால வந்தது இல்லப்பா, நான் உனக்கு கொடுத்த ஈவு. கையை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தர் எனக்கு கொடுத்த ஈவு இந்த ரட்சிப்பு. நான் விசுவாசத்தின் மூலமா அதை பெற்றுக்கொண்டேன், அவ்வளவுதான். ஆனா ஆண்டவர் எனக்குள்ள வந்துட்டு சொல்றாரு, நீ என்னுடைய பிள்ளை, நீ என்னுடைய சுதந்திரவாளியா இருக்கிற, என் ரட்சிப்பின் மூலமா உனக்கு உறவு உண்டாக்கி இருக்கிறேன். பாருங்க, இதே காரியத்தை பவுல் ரோமர்ல இன்னும் அற்புதமா சொல்றாரு பாருங்க. இந்த ஆவியானவர் அதற்காக பொழிந்தருளப்பட்டிருக்கிறாராம். இந்த சுதந்திரத்தை நமக்கு காட்டுறதுக்காக நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், நான் தேவனுடைய புத்திரரா இருக்கிறேன்றதை எனக்கு மறுபடியும் சொல்லி காட்டுறதுக்கு ஆவியானவரை நமக்குள்ள வைத்து சொல்லிக்கிட்டே இருக்கிறாராம். பாருங்க, நீங்க தேவனுடைய புத்திரரா இருக்கிறீங்க அப்படின்றத சொல்ற பாருங்க. ரோமர் 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போமா? அங்க சொல்லியிருக்கு பாருங்க, எல்லாரும் இணைந்து வாசிப்போம். ரோமர் 8:15. அந்தபடியே திரும்பவும் பயப்படுகிறதுக்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட
பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியையே பெற்றீர்கள். நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். நாம் பிள்ளைகளானால் சுதந்திரராமே, தேவனுடைய சுதந்திரமும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரமாமே. நல்ல கவனி, என்ன சொல்றாரு பாருங்க. இந்த ஆவியானவர் நமக்குள்ள வந்துட்டு நீ அவருடைய பிள்ளை, அவருடைய சுதந்திரவாளி. ரட்சிக்கப்பட்டவன ஆண்டவர் வந்து உள்ள வந்துடுறார் நமக்குள்ள. நல்ல கவனிங்கள், நம்ம ஆண்டவருடைய பிள்ளைன்னு நம்ம ஆவியான உள்ள வந்து சாட்சி கொடுத்துட்டே சொல்றார், நீ என் பிள்ளை, என் சுதந்திரவாளியா இருக்கிற. இந்த ஒரு ஆண்டவருடைய இந்த ஞாபகப்படுத்துற காரியம் இருக்கு பாருங்க. இது என்ன செய்யணும், நம்மளை ஒருபோதும் அவரை விட்டு வழுகி போக விடவே விடாது. எப்பவுமே அவரை சார்ந்தே இருப்பேன். இயேசுவே, நீங்கள் தான்ப்பா என்னை ஆசீர்வதிக்கிறவர், நீங்கள் தான்ப்பா எனக்கு உதவி செய்கிறவர், நீங்கள் தான்ப்பா எனக்கு வழி காட்டுறவர், நீங்கள் தான்ப்பா இந்த ஆபத்துலேருந்து என்னை வெளியே கொண்டு வர்றவர். ஆண்டவரே, நீங்கள் தான்ப்பா இந்த நெருக்கடியில் எனக்கு ஒரு விசாலத்தை உண்டு பண்ணுகிறவர். ஆண்டவரே, நீங்கள் தான்ப்பா என்னை ஆசீர்வதித்திருக்கிறீரே, என்னை உங்களுடைய பிள்ளையாக வச்சிருக்கிறீரே, என்னை உங்களுடைய சுதந்திரவாளியாக வச்சிருக்கிறேன். இதெல்லாம் ஆவியானவர் நமக்குள்ள சொல்லிக்கிட்டே இருக்க. எங்க போனாலும், என்ன செஞ்சாலும், எங்க நான் காரியங்களை செய்ய எவ்வளவு தூரம் போனாலும் எனக்கு ஒன்று மாத்திரம் நாம வந்துகிட்டே இருக்கும், நான் கிறிஸ்துவோடு சுதந்திரவாளியா இருக்கிறேன். கையை வச்சு நான் என்னவா இருக்கிறேன், கிறிஸ்துவோடு. இந்த காஷன், இந்த ஞாபகம் நமக்கு இருக்கும்னா அவரை விட்டு வாழ்றதுக்கு நமக்கு இடமே இருக்காது. அவருடைய வசனம் ஞாபகப்படுத்தும், அவருடைய பிள்ளைன்னு நமக்கு ஞாபகப்படுத்தும். நம்மளை எப்படி அவர் பிள்ளை ஆக்கியிருக்கிறாருன்னா, நம்மளை வந்து தத்தெடுத்திருக்கிறாரு. எப்படி தத்தெடுத்திருக்காரு? தன்னுடைய ஜீவனை கொடுத்து. சில பெற்றோர் பிள்ளைங்களை தத்தெடுப்பாங்க பாருங்க. தத்தெடுக்கும் போது நீங்கள் கவனிச்சிங்கன்னா அவங்க வந்து அந்த லீகல் ஃபார்மாலிட்டிஸ் மூலமாக அவங்க வந்து தத்தெடுக்கிற பெற்றோருடைய ஆஸ்திகளுக்கு, மற்ற வெளிப்புறமான பொருளுக்கெல்லாம் அவங்க உடன் சுதந்திரவாளியாக மாறலாம். ஏன்னா அந்த பிள்ளை அவங்களுடைய கற்பத்தில் பிறக்கலை, அவங்க டிஎன்ஏ இருக்காது, அதனால் அவங்களுடைய கேரக்டர் இருக்காது, அவங்களுடைய ஸ்பாபம் இருக்காது, மாறலாம், வித்தியாசப்படலாம். எத்தனை பேர் நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? உங்கள் வயிற்றிலிருந்து நீங்கள் ஒரு பிள்ளையை பெற்றெடுக்கும் போது அவங்க ஊரில் என்ன சொல்லுவாங்க, அப்படியே அச்சு வச்ச மாதிரி உங்கள் அப்பா மாதிரியே இருக்கிற, அப்படியே உங்கள் அம்மா மாதிரி இருக்கிற. வீட்டில் அடிக்கடி என்ன சொல்லுவான், அப்படியே உங்கள் அம்மா மாதிரியே பேசுகிறடா. ஏன்னா அந்த டிஎன்ஏ வேலை செய்யுது. நான் சொல்ல புரியுதா உங்களுக்கு? ஆனால் தத்தெடுக்கும் போது டிஎன்ஏக்கும் தத்தெடுத்த பிள்ளைக்கும் கனெக்ஷன் கிடையாது. இப்போ ஆண்டவர் வந்து நம்மளை அவருடைய பிள்ளையா தத்தெடுக்கும் போது அவருடைய ஸ்வாபத்துக்கு பங்குள்ளவர்களாக மாத்திர. அப்போ எப்படிப்பட்ட ஒரு கனெக்ஷன் பாருங்க. ஆண்டவருடைய பிள்ளையா இருக்கிறேன்னா அதான் சொல்றாரு, நான் மறுபடியும் பிறந்திருக்கிறேன். கையை வாங்கி சொல்லுங்க. கர்த்தர் என்ன பண்றாரு, என்னை மறுபடியும் பிறக்க வச்சு இப்போ சொல்றாரு, உனக்கும் எனக்கும் கனெக்ஷன் இல்லாத ஒரு கான்டாக்டில், ரிலேஷன்ஷிப் இல்லை, உன்னை என்ன போல மாத்திர சுதந்திரவாளியா உன்னை வைத்திருக்கிறேன். கையை வச்சு சொல்லுங்க. நம்மளை இயேசுவை போல மாத்திருவாரு. இந்த இயேசுக்குள்ள நம்ம வந்துட்டோம்னா, இயேசு எனக்குள்ள வந்துட்டார்னா, அவர் எனக்குள்ள நீ என் பிள்ளைப்பா, என் பிள்ளைப்பா, என் சுதந்திரவாளிப்பா, நான் உன்னை ரட்சித்திருக்கிறேன்ப்பா, இது சொல்ல சொல்ல என்ன அவருடைய சாயலை காட்டிக்கிட்டே இருக்கும் பாருங்க. இதை காட்ட காட்ட நான் வளர்ந்துக்கிட்டே இருப்பேன். கையை வைத்து சொல்லுங்க, நான் என்ன பண்ணுறேன், வளர்ந்து கொண்டே இருப்பேன். கலாத்தியர் 4ஆம் அதிகாரத்தில் கவனிச்சிங்கன்னா சொல்கிறாரு, நீ வந்து பிள்ளையாக இருக்கிற வரைக்கும் நீ சுதந்திரவாளி அல்ல. நல்லா கவனிச்சுப்பாங்க. சொல்கிறாரு பாருங்க, நான் பிள்ளையாக இருக்க வரைக்கும் நான் என்னவா ஆகலைன்னா சுதந்திரவாளியாக மாறல. சுதந்திரவாளியாக நான் மாறலைன்னா நான் வளரல. நல்லா கவனிங்கள். இந்த காரியங்கள் ரொம்ப முக்கியம் பாருங்க. வளர்ந்தாதான் நான் எனக்குள்ள இருக்கிற ஆவியானவர், எனக்கு பொழிந்தொருளப்பட்டிருக்கிற ஆவியானவர் என்னை ரட்சித்து, என் கிரியையினால உண்டானதில்லை, இது தேவன் எனக்கு கொடுத்த ஈவு. இந்த ரட்சித்த தேவன் ஆவியானவர் எனக்குள்ள இருந்து அவர் சத்தம் இடுறார், நீ என் பிள்ளை, என் சுதந்திரவாளி. அப்படி சத்தமிட நான் இன்னும் பிள்ளையாவே இருக்க மாட்டேன், நான் இன்னும் குழந்தையாவே இருக்க மாட்டேன், நான் வந்து வளர்ந்து அந்த சுதந்திரவாளியா மாறுறேன். 4ஆம் அதிகாரம் 1 வசனம் எவ்வளவு அற்புதமா சொல்லுவாங்க. பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், சுதந்திரவாளியானவன் எல்லாவற்றுக்கும் எஜமானாய் இருந்தும்
அவன் சிறு பிள்ளையாய் இருக்கும் காலம் அளவும் அவனுக்கும் அடிமையானவனுக்கும். பாருங்க, அங்க என்ன சொல்றாரு? சுதந்திரவாளியானவன் எல்லாவற்றுக்கும் எஜமானாயிருந்தும். இப்போ உங்களுக்கு தெரியுது, ஆண்டவர் உங்களை ரட்சித்து அவருடைய பிள்ளையா மாத்தி உங்களை அவருடைய சுதந்திரவாளியா கர்த்தர் மாத்துறாருன்னு தெரிஞ்சும் நான் இன்னும் பிள்ளையா தான் இருந்தேன்னா, அந்த சுதந்திரவாளிக்கு இருக்கிற அந்த ஃப்ரீடம், அந்த வளர்ச்சி, அந்த மெச்சூரிட்டி எனக்கு வரல. நான் பிள்ளையா இருக்கிற வரைக்கும் எல்லாத்துக்கும் பயந்துகிட்டே தான் வாழுவேன். இன்னைக்கு யோசிச்சிருக்கீங்களா? ஒரு சின்ன பிள்ளைய பயம் காட்டுறது ரொம்ப சுலபம். சிலர்லாம் சொல்லுங்க, என்ன பயம் காட்டுறதே ரொம்ப ஈஸி பாஸ்டர். ஆனா உங்களை காட்டிலும் சின்ன பிள்ளைய பயம் காட்டுறது ஈஸியா இல்லையா? நான் சொல்றது எத்தனை பேர் சின்ன பிள்ளை பயம் காட்டுறதுக்கு என்ன பண்ணுவாங்க பார்த்துறீங்களா? அம்மா சாப்பிட வைக்கிறதுக்கு என்ன சொல்லுவாங்க? இந்த பூச்சாண்டி வராம பாரு. யாரை காட்டி? ஒரு மனுஷனை காட்டி. சொல்ல புரியுதா இல்லையா? சின்ன பிள்ளை என்ன பண்ணும்? ஐயோ பூச்சாண்டி வரானா பயந்து என்ன பண்ணும்? ஆண் வாயத்திறக்கும், 2 ஊட்டிடுவீங்க. அந்த பிள்ளைக்கு வளர்ந்த பக்கம் தான் தெரியும் அந்த பூச்சாண்டி அவங்க அப்பா தான். அந்த வளர்ந்த பார்த்தா, ஓ இவரை தான் பூச்சாண்டி. நல்லா கவனிங்க. அப்போ ஒரு சிறு பிள்ளையா இருக்கிற வரைக்கும் எல்லாத்துக்கும் பயந்துட்டு, எனக்கு இருக்கிற சுதந்திரத்தை நான் புரிந்து வாழாத வரைக்கும் பயந்து ஏமாளியா, என்ன எல்லாம் பேமாளியா, வரவெல்லாம் நம்மளை ஏமாத்திட்டு போறவனா, எஜமானா இருக்க வேண்டியனா, சுதந்திரத்தில் அனுபவித்து வாழ வேண்டியனா, அப்படி இல்லாம வரவன் போறவன்லாம் ஏறி மிதிச்சுட்டு போறதுக்கு நான் ரோடா, அவனா ரோடு ரோலரா? போய்தான் இல்லையா? என்ன நம்ம ரோடு மாதிரி அவன் ரோடு ரோலர் மாதிரி வந்து மேலே நம்ம மேலே ஏறிட்டு போறதுக்கு. அதுதான் இங்கே சொல்றாரு, பிரகாசமுள்ள மனக்கண்கள் எனக்கு திறக்கணும். என்னத்துக்கு? நான் கிறிஸ்துவுடைய சுதந்திரவாளியாக இருக்கிறேன். கையை வச்சு சொல்லுங்க, நான் என்னவா இருக்கிறேன்? கிறிஸ்துவுடைய சுதந்திரவாளியா இருக்கிறேன். சிறு பிள்ளையா இருக்கிற வரைக்கும் எல்லாம் இந்த ஆவிக்குரிய வளர்ச்சிலாம் நமக்கு வரவே வராது. பாருங்க, சுதந்திரவாளியா இருக்கிற அப்படின்னு தெரிஞ்சா அதுக்கேற்ற ஒரு வளர்ச்சி, அதுக்கேற்ற ஒரு மெச்சூரிட்டி. பாருங்க சொல்றாரு பாருங்க, அதே அதிகாரத்தில் இந்த கலாத்தியர் அதிகாரம் ரொம்ப அற்புதமானது. பாருங்க, ஒரு பிள்ளையா நீ இருக்கிற வரைக்கும் அதுக்கு சுதந்திரவாளியா இருக்க முடியாது. நீ இன்னும் அடிமையா தான் இருக்கிற. வளரு, க்ரோ அப். சர்ச்சைக்கு வரேன், நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், அனுதினமும் சபையில வந்து வசனத்தை கேட்கிறேன். வசனத்தை கேட்கும் போது நான் கிறிஸ்துவோடு சுதந்திரவாளியா இருக்கிறேன்னு தெரிய தெரிய நான் வளர்றேன். நல்லா கவனிங்கள். இதை குறித்து கேட்காம போகிற வரைக்கும் நான் இன்னும் பிள்ளையா தான் இருக்கிறேன். வளர வளர எனக்கு கிறிஸ்துவுக்கு இருக்கிற சொத்து என்ன, ஆஸ்தி என்ன, உரிமை என்ன, கிறிஸ்து யாரு, என்ன என்னவா வச்சிருக்கிறார், என்ன எப்படி பயன்படுத்த விரும்புற, இதெல்லாம் வளர வளர தான் தெரியும். பாருங்க, அது வளர்ச்சி இல்லைன்னா அங்கே சொல்கிறாரு பாருங்க, ரொம்ப அற்புதமாக சில காரியங்களை சொல்கிறாரு. 8ஆம் வசனத்துல பார்ப்போமா? அங்கே பாருங்க, வளரலைன்னா நான் இன்னும் பிள்ளையா இருந்தேன்னா இந்த உலக வழிபாட்டின்படியே தான் எல்லாத்தையும் பண்ணிட்டு இருப்பேன். கிறிஸ்து விரும்புகிற வழியில் நான் வராம உலக வழிபாட்டிலேயே எல்லா காரியங்களையும் செய்யக்கூடியவனா. பாருங்க, வாசிப்போமா? எல்லாரும் இணைந்து வாசிப்போம். 8ஆம் வசனத்தில், நீங்கள் தேவனை அறியாமல் இருந்தபோது சுபாவத்தின்படி தேவர்கள் அல்லாதவர்களுக்கு. இது என்ன சொல்றாரு? நீ இன்னும் பிள்ளையாக இருந்துட்டு உனக்கு இருக்கிற சுதந்திரம் உனக்கு தெரியாம இருக்கிற வரைக்கும் நீ எல்லாத்துக்கும் அடிமையா தான் இருப்ப சொல்றாரு பாருங்க. 9ஆம் வசனம், இப்பொழுதோ நீங்கள் தேவனை அறிந்திருக்க அல்லது தேவனால அறியப்பட்டு இருக்க பலனற்றும் வெறுமையானதுமான அவ்வழிபாடுகள் நீங்கள் மறுபடியும் திரும்பி மறுபடியும் அவைகளுக்குள் அடிமைப்படும்படி விரும்புகிறது எப்படி? தெரிஞ்ச பிறகு நீ இன்னும் அடிமையா இருப்பதுக்கு எப்படி இடம் கொடுக்கிற? உன் சுதந்திரம் என்னன்னு தெரிஞ்ச பிறகு நீ ஒரு சுதந்திரவாளியா இருக்கிற. நேர்த்தியான இடத்தையும் சிறப்பான பங்கையும் கர்த்தர் எனக்கு வச்சிருக்கிறார் தெரிஞ்ச பிறகு நான் அடிமையா இருக்க எப்படி இடம் கொடுப்பேன்? நல்லா கவனிங்க கர்த்தருடைய பிள்ளைகள். பிசாசு வேலை என்னன்னா நம்மளை கடைசி வரைக்கும் அடிமையா
கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற சுதந்திரத்தை கொஞ்சம் கூட ருசித்து பார்க்க முடியாதபடிக்கு இவ்வுலக வழக்கத்தின்படி வழிபாடுகளுக்கு நீங்கள் மறுபடியும் திரும்பி மறுபடியும் அவைகளுக்கு அடிமைப்படும்படிக்கு விரும்புகிறது எப்படி? கிறிஸ்துவுக்குள்ள வந்துட்டேன், கிறிஸ்துவுக்குள்ள வாழ்றேன், கிறிஸ்து எனக்குள்ள வாழ்றாரு, அந்த கிறிஸ்துவுக்குள்ள எல்லா ஆசீர்வாதமும் இருக்கு, எல்லா சாபமும் உடைக்கப்பட்டிருக்கு. ஆனாலும் இன்னும் இவ்வுலக வழிபாடின்படி நான் அடிமைப்பட்டவனா தான் இருக்கிறேன். பவுல் அடுத்த வருஷம் சொல்றாரு பாருங்க, இப்படி உலக வழக்கத்தின் வழிபாட்டில் இருக்கிறதுனால நாட்களையும் மாதங்களையும் காலங்களையும் வருஷங்களையும் ஆமா பார்க்காம இருக்கிறோமா? நல்ல நேரம் பார்க்கறது. சில சர்ச்சைக்கு வர்றதே நல்ல நேரம் பார்ப்பான், முகூர்த்த நேரம் இல்லையா கேட்டா. சர்ச்சைக்கு வந்தீங்கன்னா உங்க கெட்ட நேரத்தை கூட நல்ல நேரமா கர்த்தர் மாத்துவார். கெட்ட வாழ்க்கையை கூட என்னவா மாத்துறாரு? நல்ல வாழ்க்கையா. உலகம் பாருங்க ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கு. எதுக்குன்னா நல்ல நேரம், ஆஸ்பீஷியஸ் டே. நான் ஜெர்மன் நாட்டில் சொன்னேன் பார்த்தீங்களா, ஒரு நாளில் 7 கல்யாணம் நடந்துச்சான். என்னப்பா 7 கல்யாணம் ஒரு நாள் நடக்க கேட்டா, அதான் அன்னைக்கு தான் ரொம்ப ஆஸ்பீஷியஸ் டேவா. அன்னைக்கு கல்யாணம் பண்ணுறவங்க வாழ்நாள் முழுவதும் எப்படி இருப்பாங்களா? சந்தோஷமா இருப்பான். இதெல்லாம் நிஜமா நம்புறதுக்கு இதெல்லாம் சாத்தியமா? ஆனால் கிறிஸ்துவுடைய சுதந்திரவாளியா இருந்தா வாழ்நாள் எல்லாம் உறவுல சந்தோஷமா இருக்க கர்த்தர் வழியை உண்டாக்குவாரு. யோசிச்சு பாருங்க, 7 கல்யாணம் அந்த ஆஸ்பீஷியஸ் டேல ஆஸ்பீஷியஸான டைம்ல நடக்கணும். அந்த பாஸ்டர் நினச்சி பார்த்தேன் எப்படி நடத்தியிருப்பாருன்னு. ஒரு கல்யாணத்தை நடத்தி முடிக்கிறதுக்குள்ள 7 கல்யாணத்துக்கும் டோக்கனை கொடுத்து, டோக்கன் நம்பர் 1 வா மாப்பிள்ளை பொண்ணை நீ தானா, திடீர்னு மாப்பிள்ளையும் பொண்ணும் மாறி வந்து இவர் மாறி கல்யாணம் பண்ணி வச்சிருந்தாருன்னா ஆஸ்பீஷியஸ் டேல என்ன நடந்திருக்கு? ஆக்வர்டா நடந்துச்சு. நல்ல நேரம் பார்த்து வாழ்க்கையில் ஏழாக்கூடமா செஞ்ச மாதிரி. அதனால நம்ம வாழ்க்கையில் நல்ல நேரம் வராதுங்க. பிரகாசமுள்ள மனக்கண்களை கர்த்தர் இந்த வேத வசனத்தின் மூலமா உண்டாக்கும் போது என் வாழ்க்கை நல்லா ஆகும். கையை வாய்த்தி சொல்லுங்க, என் வாழ்க்கை என்ன ஆகுது? வேலைக்கு போகும்போது எப்படி போறீங்க? நல்ல நேரம் பார்த்து நல்ல நாளை பார்த்து. அப்படின்னா வாழ்நாள் முழுவதும் நீங்கள் வேலைக்கே போ. நல்ல நேரம் உங்களுக்கு நல்ல நாளும் வராது. நல்ல நேரம் உங்கள் மனுஷிக இவ்வுலக வழிபாடுன்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா அது வரவே வராது. என் வாழ்க்கையில் எத்தனை தடை வந்தாலும் தைரியமா போறேன். ஏன்னா தடைகளை உடைக்கிறவர் எனக்கு முன்னே போகிறார். அவர் என்னை சுதந்திரவாளியாய் அவருக்குள்ள வச்சிருக்க. ஆகவே எத்தனை தடை வந்தாலும் எத்தனை சவால் வந்தாலும் அந்த வேலையை நான் செய்து முடிப்பேன். ஏன்னா முடிப்பதுக்கான ஒரு ஆசீர்வாதத்தை, ஜெயம் கொள்வதற்கான ஆசீர்வாதத்தை, மேற்கொள்வதற்கான ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். எவ்வளவு அற்புதமானது பாருங்க. சில நாள்லாம் நாள் போட்டிருக்க, நாள் போட்டிருக்கா, நாட்கள்லாம் நாள் தானே. நாள் பார்க்கறது. அவரே பரிதாபமாக போயிருப்பார் உலகத்தை விட்டு. அவருக்கு நாள் பார்ப்பாங்க. 3ஆவது நாளில் வச்சிடணும். என்ன வச்சிடணும்? ஏன் 3ஆவது வைக்காங்க தெரியுமா உங்களுக்கு? என்னைக்கு அது உலகத்தில் சொல்கிறாங்க 3 நாள் ஆவி சுத்துமா. நான் நினைக்கிறேன் ஒருவேளை இயேசுநாதரும் 4ஆவது நாள் போய் இந்த லாசரை எழுப்பினது காரணம் அதுவாக இருந்திருக்குமான்னு எனக்கு ஒரு யோசனை. நான் சும்மா வேடிக்கையாக சொல்கிறேன். ஒரு நாள் ஆண்டவர் வந்து 2ஆவது நாளே போய் எழுப்பியிருந்தாருன்னா என்ன சொல்லியிருப்பான்? 3ஆவது நாள் போய் எழுப்பியிருந்தாருன்னு சொல்லியிருப்பான், ஏதோ ஒரு ஆவியை உள்ள தள்ளிட்டா இருப்பா இவரு. ஆண்டவர் பார்த்தாரு, நீ இப்படிலாம் பேசுறதுக்கு உனக்கு ஒரு நாள் அவருடைய அற்புதத்தை கொச்சையாய் பேசுறதுக்கு கர்த்தர் ஒருபோதும் இடம் கொடுக்கவே மாட்டார். அவருடைய நாமம் பரிகாசம் பண்ண அவர் விடவே மாட்டாருங்க. இல்லை 40 நாள் வைப்பாங்க சிலர். கேட்டால் இயேசுநாதர் 40 நாள் உபாசம். அவர் உபாசம் பண்ணார். 40 நாள் மோசே மலையில் இருந்தார். 40 நாள் உயிர்த்தெழுந்து இயேசுநாதர் இல்லையா அந்த உலகத்தில்? அதனால் 40 நாளாவது 40 நாள் காரியம். எப்படிலாம் பாருங்க, கிறிஸ்தவங்க
எப்படிலாம் கனெக்ட் பண்ணிக்கிறாங்க பாருங்க. இது எங்க கிறிஸ்தவம் சொல்றது? 40 நாள் ஆண்டவர் உயிர்த்தெழுந்து அப்படியே அவர் உயிர்த்தெழுந்த அந்த சாயல் அவர் 40 நாள் உலகத்தில் இல்லையா? அதனால் 40வது நாள் காரியம். ஒரு ஆளை நீங்கள் நினைத்து அவங்க வாழ்ந்த வாழ்க்கையை நினைச்சு நன்றி உள்ள விதத்தில் அவங்க நினைவு கூர்ந்து செய்கிறீங்களா? தப்பு கிடையாது. எத்தனை பேர் நான் சொல்றது புரியுது? இல்லை 16வது நாளில் வச்சே ஆகணும், அப்போ தான் அந்த ஆத்துமா சாந்தி அடையணும். சிலவு சண்டை. அந்த ஆத்துமா சாந்தி அடையோ இல்லையோ, அந்த ப்ரேயர் மீட்டிங்க்கு அவர் செத்தவருக்கு ரொம்ப விருப்பம், கறிமீன் தான் சாப்பிடுவார். அதனால அந்த 16வது மீட்டிங்கில் என்ன பண்ணோம்? கறிமீன் போட்டே ஆகணும். உனக்கு வேணும்னா வாங்கி சாப்பிட்டு போயா. சிலலாம் இப்படி இருக்கும், சில கேஸ்லாம். அப்போதான் ஆத்துமா சாந்தி. அவர் வாழவே விருப்பம் இல்லாமல் தான் போயிட்டாரு. இப்போதான் சொல்ல என் ஆத்துமா ரொம்ப இல்லைன்னா சில நேரம் உங்க நிமித்தமாக ஆத்மா போனாலும் போயிருக்கலாம். யாருக்கு தெரியும்? போனவர் தான். இருக்கிறவங்க பண்ற அலும்பு இருக்கு பாருங்க, போனவங்களுக்காக. செத்த பிறகு இந்த அடக்கம் பண்றது போது நாங்கள் படுற பாடுகுது பாருங்க, அது வரைக்கும் எட்டி கூரம் பார்த்துருக்க மாட்டான். ஆனால் அந்த சாவில் பெட்டியில் வச்சு பெட்டியை மூடுற வரைங்க, மூடியா பெட்டியை மூடியா இருங்க வருவான். இன்னும் 2 பேர் வந்து பார்க்க, நம்ம அப்படி பைபிளை வச்சு நிற்கணும். ஆண்டவரே உம்முடைய வருகையே வந்துடும் போல இது, இந்த பெட்டி எப்போ மூடுவானுங்கன்னு தெரியலையா. இந்த வளர்ச்சி இல்லாத அறவேக்காடுன்னு பார்த்தீங்களா? நிறைய கிறிஸ்தவங்க அறவேக்காடான கிறிஸ்தவங்க. பாதி வெந்தவன் அதிலே ஆடுறது. ரொம்ப ஆடினா எங்கேயோ போய் உழப்போகுதுன்னு அர்த்தம். சத்தியத்தை கேட்குறவங்க நிலைத்திருப்பார்கள். கையை வச்சு சொல்லுங்க, சத்தியத்தில் வளருகிற அனுபவம் உங்களை நிலைத்திருக்க பண்ணும். நேரம் வேகமாக ஓடுதுங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதத்து கர்த்தர் நம்மளை சுகந்தம் எப்படி ஆக்கியிருக்கிறாரு? ரட்சிப்பின் மூலம். அந்த ரட்சிப்பு எப்படி நம்மளை ஆண்டவர் தத்தெடுத்திருக்கிறார்? எப்படி தத்தெடுத்திருக்கிறார்? தம்முடைய சொந்த பிள்ளையா அவர் தம்முடைய ரத்தத்தை சிந்தி, இதில் எனக்கு உறவு உண்டாகுது. இது அவருக்கு எனக்கு கனெக்ஷனே இல்லாமல் இல்லை, என்னுடைய இன்டெப்தான மனசாட்சியில் கூட ஆண்டவருடைய ரட்சிப்பு என தாக்கத்தை ஏற்படுத்துது. அப்படி தாக்கத்தை ஏற்படுத்தும் போது நான் இன்னும் பிள்ளையா இருக்க மாட்டேன். நான் எப்படி இருக்கேன்? சுதந்திரவாளியா மாறுறேன். நல்லா கவனிச்சு பாருங்க. ஒரு நல்ல வசதி படைச்ச ஒரு தகப்பனுக்கு ஒரு பிள்ளை இருக்கிறான்னா, அந்த பிள்ளை சிறு வயதாக இருக்கும்போது அவன் என்ன கேட்குறான்? அப்பா எனக்கு ஒரு கார் வேணும்பான்னு கேட்குறான்னு வச்சுங்க. அந்த தாப்பனால அந்த பிள்ளை கேட்கறத வாங்கி கொடுக்க முடியும். கூட்டு போய் செக் பண்றாரு, கார் வாங்கி கொடுக்கறதுக்காக அந்த பையனை கூட்டு போய் செக் பண்றாரு. இவனை உட்கார வச்சா ஸ்டேரிங் கூட தெரிய மாட்டுது. நான் சொல்ல புரியுதா உங்களுக்கு? தாப்பம் பார்க்குறாரு, இப்போ உனக்கு டாய் கார் தான் உனக்கு கரெக்ட். ஏன்னா டாய் கார் உனக்கு கீழே இருக்கும், நீ எப்படி இருப்ப? மேலே இருப்ப. நிறைய கிறிஸ்தவங்களுக்கு ஆண்டவர் எப்படி, அவங்க ஜெபம் எப்படி இருக்குன்னா, ரியல் கார் வர மாட்டேது, டாய் கார் தான் வருது. ஏன்னா இன்னும் நான் பிள்ளையா இருக்கிறேன், வளரணும். கையை வச்சு சொல்லுங்க, நான் என்ன பண்ணணும்? கிறிஸ்துவுக்குள்ள வளரணும். கையை வச்சு சொல்லுங்க, நான் என்ன பண்ணணும்? கிறிஸ்துவுக்குள்ள வளர்ந்தீங்கன்னா சுதந்திரவாளியாக இருப்பீங்க. சுதந்திரவாளியாக இருக்கும்போது நான் சொல்கிறேன், கர்த்தர் உங்களை எல்லா சூழ்நிலையிலும் தொடர்ந்து பலப்படுத்துவார், மேன்மைப்படுத்துவார், ஆசீர்வதிப்பார், நன்மையினால ஆண்டவர் நிரப்புவார். இதை எப்படி கொண்டு வர்றார்? தம்முடைய வார்த்தையினால கொண்டு வர்றாரு. இதெல்லாம் தேவனுடைய வார்த்தையினால நமக்கு உண்டாவது பாருங்க. தேவனுடைய வார்த்தை இப்படிப்பட்ட ஆசீர்வாதமான காரியங்களை நமக்கு உண்டாது பாருங்க. அந்த ஒன்றை மட்டும் சொல்லி நம்ம முடிப்போம். அங்கே அப்போஸ்தலர் நடபடிகள் 20ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் நடபடிகள் 20ஆம் அதிகாரத்தில் எப்படி தேவனுடைய வார்த்தை நம்மளை சுதந்திரவாளியாக மாற்றுது அப்படின்றத பவுல் பாருங்க. கொஞ்ச நாள் அங்கே இருக்கிற மக்களுக்கு ஊழியம் செஞ்சு அவர் எருசலேமுக்கு போக வேண்டிய நேரம் வந்தபோது அவர் என்ன சொல்லிட்டு போறாரு பாருங்க. ரொம்ப அற்புதமாக இருக்கு அந்த வார்த்தை. 20ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் பாருங்க. அவர் என்ன சொல்றாரு பாருங்க, வாசிப்போமா எல்லாரும்? அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் வாசிப்போம். இப்பொழுதும் சகோதரரே, நீங்கள் பக்தி விருத்தி அடையவும்
பரிசுத்தம் ஆக்கப்பட்ட அனைவருக்குள்ளும் உங்களுக்கு சுதந்திரத்தை கொடுக்கவும் வல்லவராயிருக்கிற தேவனும் அவருடைய கிருபை உள்ள வசனத்துக்கும் உங்களை எப்படி சொல்றாரு பாருங்க, உங்களை சுதந்திரவாளி ஆக்குற தேவனுடைய வசனத்துக்கு உங்களை ஒப்பு கொடுக்கிறேன் சொல்ற. நான் போன பிறகு நிறைய ஓநாய்கள் வரும், எல்லா கள்ளத்திக்கதரிசிகளாம் வருவாங்க. ஆனா உங்களை எதுக்கு ஒப்பு கொடுக்குற? உங்களை எந்த தேவனுடைய வார்த்தை உங்களை சுதந்திரவாளி ஆக்குதோ அந்த வார்த்தைக்கு உங்களை ஒப்பு கொடுக்குறேன். நல்ல நீங்கள் சில நேரம் பிசாசு வந்து சூழ்நிலையில நீ என்ன பெரிய சுதந்திரவாளியா, உனக்கு ஒண்ணுமே இல்லை பாரு, உனக்கு ஒன்றும் நடக்க மாட்டே பாரு அப்படின்னு சொல்லும் போது சொல்லணும், இல்லை இல்லை தேவ வசனம் சொல்லுது என்ன கிறிஸ்துவோடு என்ன உடன் சுதந்திரவாளியா கர்த்தர் வச்சிருக்கிறான்னு வசனம் சொல்லுது. அதை நம்புறேன் நானு. இதை நம்பி உங்களை ஒப்பு கொடுத்தா நீங்க வெக்கப்பட கர்த்தர் இடம் கொடுக்கவே மாட்டார். நம்ம கையிலையும் ஒரு வார்த்தையை கொடுத்துருக்கிறார், நம்ம கையிலையும் ஒரு பைபிளை கொடுத்துருக்கிறார். இதில் தான் என்னை குறித்த எல்லாமே சொல்லியிருக்கிறார் பாருங்க. இந்த வார்த்தையில் நான் கவனம் வச்சு இந்த வார்த்தைக்குள்ளே நான் இருப்பேன்னா இந்த வார்த்தை எனக்கு உண்டாக்குற சுதந்திரம் என்ன பண்ணுன்னா சந்தோஷத்தை கொடுக்கும். நிச்சயமா சந்தோஷமா இருக்கும். ஒவ்வொரு நாளும் நான் சுதந்திரவாளியா இருப்பதனால் சந்தோஷம் அடைகிறேன். அந்த சந்தோஷம் என்ன செய்யுதுன்னா கர்த்தருக்காக கடைசி வரைக்கும் அவரை சார்ந்து வாழ்வதற்கான ஒரு அற்புதமான வாழ்க்கையா மாறுது பாருங்க. 119 சங்கீதத்தில் நம்ம வாசித்து முடிச்சோமே, அங்க சொல்லியிருக்கு பாருங்க 112 வசனம், முடிவு பரிந்தும் இடைவிடாமல் உம்முடைய பிரமாணங்களின்படி செய்ய என் இருதயத்தை சாய்த்த. என்னை எப்படி சுதந்திரவாளியா மாத்திர ரட்சிப்பின் மூலமா அப்புறம் வார்த்தையின் மூலமா இப்போ இந்த சுதந்திரவாளியா நான் இருக்கிற சந்தோஷம் வருது. அந்த சந்தோஷம் என்ன பண்ணுதுன்னா என்னை எப்பொழுதும் அவருக்காக அவரை சார்ந்து அவர் விரும்புகிறதை செய்து முடிக்கிறவனா நான் மாறுறேன். பவுல் சொல்றார், நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை ஆசையோடு புரிந்து கொண்டு நான் தொடர்ந்து அதை நிறைவேற்ற ஓடுகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வாதத்துக்கென்று சுதந்திரவாளியாக இருக்கும்படி கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார், முன் குறித்திருக்கிறார், முன் ஏற்பாடு செஞ்சிருக்கிறார். அதை ரட்சிப்பின் மூலமாக கொடுக்கிறார், வார்த்தையின் மூலமாக. இந்த வளர்ச்சி வரும்போது உள்ள சந்தோஷம் வருது. அந்த சந்தோஷம் என்ன செய்யுதுன்னா கடைசி வரைக்கும் என்ன வந்தாலும் பின்னானவைகளெல்லாம் மறந்து முன்னானவைகளை நாடி எனக்கு நியமித்த லக்கை நோக்கி நான் என்ன பண்றேன்? ஓடுகிறேன். என் ஓட்டத்தை நான் ஓடி ஜெயமா முடிக்கிறேன். அவருடைய பிள்ளையா ஆசீர்வாதமா வாழ்ந்து வேற எதுக்கும் நான் சாயாம, உலக மாயைக்கும் உலக தீமையான காரியங்களுக்கும் நான் சாயாம, இயேசுவே நான் உம்முடைய பிள்ளை, நான் உம்மை சார்ந்து கொள்றேன் என்று அவரை சார்ந்து வாழ்ற ஒரு ஜெயமான ஆசீர்வாதமான கிறிஸ்தவ வாழ்க்கையும் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற சுகந்தரிப்பையும் பெற்று வாழ்கிற வாழ்க்கை இருக்கு பாருங்க. இதுதான் மெய்யான கிறிஸ்துவின் ஆசீர்வாதத்துக்கு அடையாளம். எத்தனை பேர் இன்னைக்கு சொல்றீங்க, ஆண்டவரே நான் கிறிஸ்துவுடன் சுதந்திரவாளியாக இருக்கிறேன். எங்கள் நல்ல தேவனே, இந்த அற்புதமான காலை நேரத்தில் நாங்கள் கேட்ட உம்முடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் எங்களுடைய வாழ்க்கையை உம்முடைய சுதந்திரவாளியாக இருக்க எங்களை தகுதிப்படுத்தி இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த சத்தியத்தை விட்டு நாங்கள் விலகி விடாதபடிக்கு ஆண்டவரே இந்த சத்தியத்தில் நாங்கள் நிலைத்திருந்து ஆண்டவரே எங்கள் இருதயத்தை நாங்கள் முழுவதும் இந்த வசனத்துக்கு சாய்த்து உம்முடைய சுதந்திரவாளியாய் இருப்பதினால உண்டாகிற எல்லா நல்ல வளர்ச்சியையும் ஆண்டவரே முன்னேற்றத்தையும் எங்கள் வாழ்க்கையில கண்டு நாங்கள் உம்மை மகிமைப்படுத்தி வாழ கர்த்தர் கிருபை செய்யும். இந்த சத்தியம் எங்களுக்குள்ள ஆண்டவரே தொடர்ந்தேச்சியான கர்த்தருடைய நல்ல கிரியைகளை கேட்ட ஒவ்வொருவருக்குள்ள அற்புதமான விளைவுகளை உண்டாக்கட்டும் என்று ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இப்பொழுது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவருடன் நிலைத்திருப்பதாக. எல்லாரும் இணைந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.